திருச்சிற்றம்பலம். பொன் போல மிளிர்வதோர் மேனியினீர் புரிபுன் சடையீர் மெலியும் பிறையீர் துன்பே கவலை பிணியன்றிவற்றை நணுகாமல் துறந்து கரந்து மிடீர் என் போலிகள் உமை இனி தெளியார் அடியார் படு துயர் இதுவேயாகில் அன்பே அமையும் அதிகை கடில வீரட்டான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். 28வது திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை பட்னத்து பிள்ளையார் அருளி செய்தது. திருவிடைமருதூர் என்னும் சிவப்பதியில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளிய சிவபெருமான் மீது அகவல், வெண்பா, கட்டளை கலித்துறை ஆகிய 3 வகை பாடல்களால் இயற்றப்பட்ட நூலாதலில் இது திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை என்று பெயர் பெற்றது. உயிர்த்தொகைகளின் நிலையை கருதி இறைவன் தன்னுடைய அருளின்ப வாழ்வை எல்லா உயிர்களுக்கும் உரியதாக அமைத்து வைத்துள்ளான். ஆகவே அவன்பால் ஒரு சிறிதும் குற்றமில்லை. இவ்விறைவனை எண்ணி போற்றி அவன் அருளாத் துன்பங்களை நீக்கி கூற்றுவனுடைய ஆற்றலை தொலைத்து பிறப்பையும் இறப்பையும் போக்கிக் கொள்ள குற்றம் உயிர் தொகைகள் உடையதே ஆகும் என்பன போன்ற நல்லறிவுரைகள் இக்கோவையில் இன்பம் பயக்கும் வகையில் அமைந்துள்ளன. திருச்சிற்றம்பலம். இணைக்குரலாசிரியப்பா. தெய்வத்தாமரைச் செவ்வியின் மலர்ந்து வாடா புதுமலர் தேனொடச் சிவந்து சிலம்பும் களலும் மலம்ப புனைந்து கூற்றினாற்றல் மாற்றி போற்றாது பலம்புரி நடுமாளேனமாயி நிலம்புக்கு ஆற்றலின் அகலத் தோட்டாது நிமிர்ந்து பத்தி அடியவர் பச்சிலையிடினும் முத்தி கொடுத்து முன்னின்றருளி நிகழ்ந்துள்ளது ஒருபால் திருவடியகம் சேர்ந்து. தெளிவுரை. அர்த்த நாரீஸ்வரர் திருக்கோலத்தில் இறைவன் பாகமாகிய வலப்பால் திருவடியை பற்றி கூறுகிறார். தெய்வத்தாமரையின் அழகை ஒத்து மலர்ந்து வாடாத புதுமலர் தொகுதி போன்று சிவந்து சிலம்பும் வீர களலும் ஒளி செய்ய அணிந்து காலனின் வல்லமையை அளித்த அந்த திருவடிகளை போற்றாமல் வலம்புரி சங்கை ஏந்திய திருமால் பன்று உருவெடுத்து பூமியை தோண்டியும் காணாமல் போனார். அடியவர்கள் பச்சிலையை இட்டு வழிபட்டாலும் அவர்களுக்கு முத்தி கொடுத்து முன்னின்று அருளி திகழ்கின்றது ஒரு பக்கம், அதாவது வலப்பக்கம் ஐயனின் திருவடி. அனு மறுவிற்கற்பகத் துறுதளிர் வாங்கி நெய்யில் தோய்த்த செவ்வித்தாகி நுபுரங்கிடப்பினும் நொந்து தேவர் மடவரல் மகளிர் வணங்கு புவிழ்த்த சின்னப்பன் மலர் தீண்டிடச் சிவந்து பஞ்சியும் அனிச்சமும் எஞ்சா திருபொடும் பொலியும் ஒருபால் திருவடி. தெளிவுரை. அம்பிகையின் பாகமாகிய இடப்பால் திருவடியின் இயல்பு கூறுகின்றார். உட்புறம் சிவந்து குற்றமற்ற கற்பகத் தரிவின் உரு தளிர் வாங்கி நெய்யில் தோய்ந்த அழகுடையதாகிய சிலம்பு இருந்த போதிலும் வருந்தி தேவர் மகளிர் வணங்கும் போது வீழ்ந்த சின்ன பன்மலர் தொடும்போது சிவந்து பஞ்சியும் அனிச்ச மலரும் தோற்குமாறு அழகுடு விளங்குவது இடப்பக்கத்து திருவடி. இது அம்மையின் திருவடி. நீலப்புள்ளி வாழுகிர்வங்கை தோலின் கலிக்கம் மேல் விரிந்தசைத்து நஞ்சிட்டு அரவ கச்சையாய் புறுத்து பொலிந்துலகுது ஒருபால் திருவிடை இளங்கொழி அரத்த ஆடை விரித்து மீதுறி இறங்குமணி மேகலை ஒருங்குடன் சாத்திய மருங்கிற்றாகும் ஒருபால் திருவிடை. நீலப்புள்ளிகளையும் கூரிய நகங்களையும் உடைய வேங்கையின் தோலை ஆடையாக கட்டி
விஷப்பற்களையுடைய பாம்பை கச்சியாக கட்டி விளங்குகின்றது வலப்பக்கம். அழகிய இடையில் விளங்குவது சிவந்த ஆடையை விரித்து மேலே போர்த்து ஒலி செய்கின்ற மேகலை ஒருங்குடன் சாத்திய மருங்கில் இடப்பக்கம் உள்ளது. செங்கணரவும் பைங்கணாமையும் கேளற்கோடும் வீழ்திரளக்கும் நுடங்கு நூலும் இடங்கொண்டு புனைந்து தவள நீறு அணிந்ததோர் பவள வெற்பு என்ன ஒளியுடன் திகழும் ஓர் பாலாகும். சிவந்த கண்களையுடைய அரவும் பசிய கண்களையுடைய ஆமையோடும் பன்றியின் கொம்பும் தொங்குகின்ற நீண்ட எலும்பு மாலையும் அசைகின்ற முப்புற நூலும் அணிந்து வெண்மையான திருநீறும் கொண்ட பவளமலை என்று சொல்லுமாறு ஒளியுடன் திகழ்வது வலப்புறம். ஆரும் வடமும் ஏர்பரப் புனைந்து செஞ்சாந்தணிந்து குங்குமம் எழுதிப் பொற்றாமரையின் முற்றா முகிலென உலகேள் என்றும் நிலையில் தளரா முலையுடன் பொலியும் ஒருபால் ஆகம். தெளிவுரை. உடல் வாரும் வடமும் அழகுற அணிந்து செஞ்சாந்து அணிந்து குங்குமம் எழுதி பொற்றாமரையின் முற்றா முகிலென 7 உலகங்களையும் பெற்ற பிறகு சாயாத முலைகளுடன் பொலிவது இடப்பாகம். அயில்வாயரவும் வயின் அணிந்து மூவிலை வேலும் பூவாய் மழுவும் தமருகப் பறையும் அமர்தரத்தாங்கி சிறந்துளது ஒருபால் திருக்கரம் செறிந்த. கூரிய வாயினையுடைய பாம்புகளை ஆங்காங்கே அணிந்து முத்தலை சூலமும் பூவாய் மழுவும் உடுக்கையும் தேவர்கள் தர தாங்கிச் சிறந்துள்ளது வலப்பக்கம். சூடகம் விளங்கிய ஆடகக் களங்குடன் நொம்மென் பந்தும் அம்மென் கிள்ளையும் தரித்தே திகழும் ஒருபால் திருக்கரம் செறிந்த கைவளையும் பொன்னாளாகிய களர்ச்சி காய்களும் பந்தும் கிளியும் கொண்டு விளங்குவது இடப்பக்கம். இரவியும் மெரியும் விரவிய வெம்மையின் ஒருபால் விளங்கும் திருநெடு நாட்டம் நவ்விமானின் செய்வித்தாகி பாலிற் கிடந்து நீலம் போன்று குண்டு நீர் குவளையிற் குளிர்ந்து நிறம் பயின்று எம்மனோர்க்கடுத்த வெம்மை நோய்க்கு இறங்கி உலகேள் புரக்கும் ஒருபால் நாட்டம். தெளிவுரை. திருக்கரத்திலும் சூரியனும் தீயும் கலந்த கொடுமை வலப்பக்கத்தில் விளங்கும். அழகிய நீண்ட கண்ணும் மான்கன்றும் அழகுடையதாய் பாலில் கிடந்த நீலம் போல குண்டு நீர் குவளை போன்று குளிர்ந்த நிறம் விளங்கி எமனோர்க்கு அடுத்த வெம்மை நோக்கி இறங்கி உலகம் ஏழையும் காப்பாற்றுவது இடப்பக்கம். நொச்சி பூவும் பச்சை மத்தமும் கொன்றை போதும் என்றுணர்ந்தும்பையும் கங்கையாரும் பைங்கண்டலையும் அரவும் மதியும் விரவித் தொடுத்து சூடா மாலை சூடி பீடிகளு நெருப்பில் திரித்தனைய உருக்கிளர் சடில மொடு நான்முகம் கரந்த பால் நிற அன்னம் காணா வண்ணம் கருத்தையும் கடந்து செணிகந்து உளதே ஒரு பால் திருமுடி பேணிய. நொச்சிப்பூவும் பச்சை பூமத்தமும் கொன்றை மலரும் துன்பை மலர் கொத்தும் கங்கையாரும் பைங்கண்டலையும் பாம்பும் புறச்சந்திரனும் கலந்து தொடுத்த, அதாவது எவரும் அணியாத எலும்பு மாலையைச் சூடிய பெருமையுள்ள நெருப்பில் திரித்து போன்ற ஒளியுள்ள சடையோடு 4 முகங்களை மறைத்த பால் நிற அன்னமாகிய பிரமனுக்கும் காணா வண்ணம் கருத்தையும் கடந்து அருகில் உள்ளது வலப்பக்கம். கடவுட்கற்பின் மடவரல் மகளிர் கற்பகவனத்து பொற்பு வாங்கி கை வைத்து புனைந்த தெய்வமாலை நீலக் குழல் மிசை வளைமேல் நிவந்து வண்டும் தேனும் கிண்டு புதுளைப்பத்
திருவொடு பொலியும் ஒரு வாள் திருமுடி பேணிய கடவுட்கற்பின் மடவரவல் மகளிர் கற்பகவனத்திலுள்ள அழகிய மலர்களை கொண்டு வந்து மாலையாக தொடுத்து அணிந்த தெய்வ மாலையுடன் கருநிற கூந்தல் மீது உயர்ந்து வண்டும் தேனும் கிண்டி திளைப்ப திருவோடு பொலிவது இடப்பக்கம். அனு இணைய வண்ணத்து நினைவரும் காட்சி இருவையின் உருவும் ஒரு வயிற்றாகி வலப்பால் நாட்டம் இடப்பால் நோக்க வானுதல் பாகம் நாணுதல் செய்ய வலப்பால் திருக்கரம் இடப்பால் வனமுலை தை வந்து வருடமே பொடித்து ஆங்கு. தெளிவுரை. இந்த அழகிய கோலத்தோடு இரண்டு பக்கத்து உருவும் ஒன்றாகி வலக்கண் இடக்கண்ணை பார்க்க பெண்பாகம் நாணமுற்று வலப்பக்கத்து கை இடப்பக்கத்து முலையை தழுவி கொடுக்க மயிர் கூச்சறிந்து உலகம் மேலும் பன்முறை இன்று திருமருதிடம் கொண்ட ஒரு தனிக்கடவுள் நின் திருவடி பெறவுவதும் யாமே நெடுநாள் இறந்தும் பிறந்தும் இளைந்தனம் மறந்தும் சிறை கருப்பாசயம் சேரா மறைத்தும் பூவா வாழ்வு பெற்ற பொருட்டே. 7 உலகங்களையும் பலமுறை இன்று மருதியிடம் கொண்ட ஒப்பற்ற கடவுளே, உன்னுடைய திருவடிகளை வணங்குகின்றோம். யாங்கள் நெடுநாட்களாக இறந்தும் பிறந்தும் உழைத்தோம், மறந்தும் கூட சிறை போன்ற கருப்பையில் மீண்டும் பூவா வாழ்வு பெறுவதற் பொருட்டே வணங்குகின்றோம் என்க. பொருளும் குலனும் புகழும் திறனும் அருளும் அறிவும் அனைத்தும் ஒருவர் கருதா என்பார்க்கும் கடைமிடட்டாய் தொல்லை மருதா என்பார்க்கு வரும் வேறு ஒருவர் மனிதற்குரியது என்று கருதாத என்பை மாலையாக கட்டி அணிந்த நீலகண்டனே, பழங்காலத்து இடமருதா என்று துதிப்பதற்கு பொருளும் நற்சார்பும் புகழும் திறனும் அருளும் அனைத்தும் வரும் என்பதா. கட்டளைக்கெழுத்துறை. வருந்தேன் இறந்தும் பிறந்தும் மயக்கும் புலன்வழி போய்ப் பொருந்தேன் நரகிற் புகுகின்றிலேன் புகழ் மாமருதிற் பெருந்தேன் முகம் கொண்டு உண்டு பிறிதொன்றில் ஆசையின்றியிருந்தேன் இனி சென்று இரவேன் ஒருவரை யாதொன்றுமே. தெளிவுரை. இனிமேல் பிறந்தும் இறந்தும் வருந்த மாட்டேன், என்னை மயக்கும் பொறிகளின் வழி சென்று பொருந்த மாட்டேன், நரகத்தில் விழமாட்டேன், புகழ் பெற்ற திருவிடை மருதூரில் கோயில் கொண்டிருக்கும் இறைவனாகிய தேனை முகந்து உண்டு பிறிதொன்றில் ஆசை இல்லாமல் இருந்தேன், இனி யாரிடமும் சென்று யாசிக்க மாட்டேன், இனி எனக்கு எதுவும் தேவையில்லை என்பதா. நேரிசைவன் ஆசிரியப்பா. ஒன்றினொடு ஒன்று சென்று முகில் தடவி ஆடுகொடி நுடங்கும் பீடுகடு மாளிகை தெய்வ கம்மியர்கை முயன்று வகுத்த ஓவனூற்றம்மை புவியில் வீதி குயிலென மொழியும் மயிலினில் ஆயத்து மாமார விழிக்கும் மானால் செல்வத்து இடைமருது இடங்கொண்டு இருந்த எந்தை. சரி, அது பூன்றதுக்காக நினைக்கிறேன், பூவியில் என்றது சரி. திருவிடை மருதூரில் உள்ள உயர்ந்த மாளிகைகளை விரிவிக்கின்றார், விவரிக்கின்றார். ஒன்றோடொன்று உயர்வில் போட்டியிட்டு சென்று மேகத்தை தடவும் கொடிகள் ஆடுகின்ற பெருமை மிக்க மாளிகைகள் நிறைந்த தெய்வப்பொற்கொல்லர்களால் கைமுயன்று வகுத்த ஓவ நூல் செம்மை பூமியில் வீதியில் குயிலென மொழியும் மயிலியல் சாயலும் மான் போன்ற ஒளிகளும் கொண்ட மாதர்கள் செல்வத்தோடு வாழ்கின்ற திருவிடை மருதூரில் கோயில் கொண்டிருக்கும் எந்தையே. சுடர் மழு வலங்கொண்டிருந்த தோன்றல் ஆரணந்தொடரா
பூரண புராண நாரணன் அறியா காரணக் கடவுள் சோதி சுடரொளி ஆதித்தனி பொருள் யோக யோகநாயக. சுடர் மழு வலங்கொண்டிருந்த தோன்றலே, வேதங்கள் தொடர்கின்ற பூரணனே, புராணங்களில் சிறப்பிக்கப்படுகின்றவனே, திருமால்மி என்று காணாத காரணக் கடவுளே, சோதி சுடரொளியே, ஆதித்தனிப்பொருளே, ஏகநாயனே. இது திருவிடைமருதூரில் எழுந்தருளிய இறைவர் பெயர்களில் ஒன்று. யோகநாயகனே. யான் ஒன்று உணர்த்துவது உளதே, யான் முன் நனந்தலை உலகத்து ஆனந்த யோனியில் பிறந்து உளிப்பிறவாது கரங்கெனச் சுழன்றுளி தோற்றும் பொழுது தோற்றும் பொழுதின் ஈற்று துன்பத்து மாயிரு துயரமும் யானுரு துயரமும் இறக்கும் பொழுதின் அறப்பெருந்துன்பமும் நீ அலது அறிகு நறியாரே. அதனால் யான் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கின்றது. விரிந்தெடுத்துடைய உலகில் யான் முன் பல பிறவிகளை எடுத்து காற்றாடி கூற சுழன்று அதனால் நான் பெற்ற துன்பங்கள் பல. இதை நீதான் அறிவாய். அதனால் யான் இனி பிறத்தல் ஆற்றேன் நகுதன்று உறப்பவம் துடைத்தல் நிற்பிடித்தல்லது பிரிதொரு நெறியின் இல்லை அந்நெறிக்கு வேண்டலும் வெறுத்தலும் மாண்டொன்றிற்படரா உள்ளம் ஒன்று உடைமை வேண்டும் மௌதன்றி. இனி நான் பிறவி எடுக்க மாட்டேன், அது தான் பிறவியை அறுத்தல். உன்னை பற்றி கோடாக அடைந்தால்தான் இது முடியும், வேறு வழி இல்லை. இது ஓர் ஆண்டில் முடியாது, இதற்குள்ள உறுதியும் வேண்டும். ஐம்புலனேவல் ஆணை வழி நின்று தான் அல்லது ஒன்றைத்தான் என நினையும் இது எனது உள்ளம் ஆதலின் இது கொடு நின்னை நினைப்பது எங்கனம் முன்னம் அகது அல்லாமல் அம்புல ஏவலின் வழி நின்று தானல்லாத ஒன்றை தான் என்று நினையும் குணமுடியது என் உள்ளம். ஆதலால் இவைகளை வைத்துக்கொண்டு உன்னை வழிபடுவது இயலாது. கற்புனையாக கடல் நீர் நீந்தினர் எற்பிறருளரோ இறைவ கற்பம் கடத்தல் யான் புறவும் வேண்டும் கடத்தற்கு நினைத்தல் யான் புறவும் வேண்டும் நினைத்தற்கு நெஞ்சு நெறி நிற்கவும் வேண்டும் நஞ்சு பொதி உரை ஏற்று உரகம் பூண்ட கரைகளு மிடற்றங்கண்ணுதலோயே. தெளிவுரை. முன்பு கல்லையே தெப்பமாக கொண்டு கடல் நீரை நீந்திய திருநாவுக்கரசர், இறைவா, நான் எப்படி இந்த கரையை ஏறுவேன்? கடந்துதான் ஆக வேண்டும். நான் நினைத்ததை பெறவும் வேண்டும். நினைத்ததற்கு நெஞ்சின் வழி நிற்கவும் வேண்டும். விஷப்பாம்பை அணிந்துள்ள நீலகண்டனே, இதற்கு அருள் செய்வாயாக. வெண்பா. கண்ணொன்றும் நந்த மக்கோர் காப்பென்றும் கற்றிருக்கும் எண்ணொன்றும் மூல எழுத்தன்றும் மொண்மை மருதப்பா என்றும் முன்னை வாழ்த்திலரேல் மற்றும் கருதப்பால் உண்டோ கதி. கண் எப்பொழுதும் நமக்கு பாதுகாவல் என்றும் நாம் கற்றிருக்கும் அளவை மூல எழுத்து என்றும் நேர்ந்து ஒற்றை திருமருதூரில் கோயில் கொண்டிருக்கும் முன்னை எப்போதும் வாழ்த்தாரேல் மறுபடியும் பிறவியில் வீழாதிருக்க முடியுமோ? நீதான் கதி என்று வழிபடுவாராக. அதியாவது பிறிது யாதொன்றுமில்லை களவேரத்தின் பொதியாவது சுமந்தாள் விழப்போம் இது போன பின்னர் விதியாமெனச் சிலர் நோவது அல்லால் இதை வேண்டுனர் யார் மதியாவது மருதன் களலே சென்று வாழ்த்துவதே. மாறாத புகலிடம் என்பது வேறு யாதொன்றும் இல்லை. உடல் ஒரு சுமையாகும், சுமந்தால் இறப்போடு முடியும் என்று சொல்வதற்கில்லை. அதன் பின்னர் மற்றொரு பிறவி வரும். இதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று நோவதை தவிர உன்னை வேண்டுபவர் யார்? ஆகவே அறிவு என்ன சொல்லுகிறது என்றால், இடைமருதனாகிய உன் களலை
சென்று வாழ்த்துவதுதான், இது தவிர வேறு வழி இல்லை என்பதா. நேரிசை ஆசிரியப்பா. வாழ் வாழ்ந்தனம் என்று தாழ்ந்தவர்க்கு உதவாது தன்னுயிர்க்கு இறங்கி மண்ணுயிர்க்கு இறங்காது ஊண்டிப் பொருட்டால் கண்டனவகி அவியடு நற்கு சுவை பகந்தேவி. ஏன் ஊவன்னான்னு சொன்னாரு, உண்டிதான் இருக்குது. உண்டி பொருட்டால் நீர் ஊண்டி என்று சொன்னீர், ஏன் என்று கேட்கிறேன். இல்ல 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 நான் தெரியாத. உண்டி பொருட்டால் கண்டனவகி அவியடு நற்கு சுவை பகந்தேவி ஆரா உண்டி ஐன்றனராகி தூரா குழியைத் தூர்த்துப்பாரா. தெளிவை வணங்குவோர்க்கு உதவாமல் வாழ்ந்தோம் என்று மண்ணுயிர்க்கு இறங்காமல் தன்னுயிர்க்கு மட்டும் இறங்கி உணவின் பொருட்டு கண்டவற்றை எல்லாம் விரும்பி சமையல் செய்பவருக்கு ஒன்று தராமல் சுவையாக இருந்தது என்று சொல்லி அனுப்பிவிட்டு தெவிட்டாத உண்டியை தான் மட்டும் ஒன்று தூர்க்க முடியாத குழியை தூர்த்து விழுப்பமும் குலனும் ஒழுக்கமும் கல்வியும் தன்னிற் சிறந்த நன்மூதாளரை ஊய் முன்னின்று தன்னுவல் கேட்கும் சிறாகத் தொகுதியின் நுறாகப் பேசியும் பொய்யொடு பொன்மைதன் புல்லர்க்கு புகன்றும் விழுப்பமும் குலமும் ஒழுக்கமும் கல்வியும் பாராமல் தன்னை காட்டிலும் சிறந்த வயதில் மூத்த பெரியோர்களை அழைத்து முன்னின்று தன் ஏவல் கேட்கும் சிறுவர் கூட்டத்தைப் போல பொருந்தாதவற்றை கூறியும் பொய் புன்மை ஆகியவற்றை தகாதவர்களுக்கு கூறியும் மெய்யும் மானமும் மேன்மையும் ஒரு இத்தன்னை தேறி முன்னையோர் கொடுத்த தன்மனை கிளத்தியாகிய அந்நிலை சாவுளிச்சா அந்தகையமையன் அந்தகை மையனாயினும் மேவுளி மேவல் செல்லாது காவலோடு கொண்டோள் ஒருத்தி உண்டி வேட்டி இருப்ப எள்ளுக்கு எண்ணெய் போலத் தள்ளாது பொருளின் அளவை போகம் விற்றுண்ணும் அருளில் மடந்தையர் ஆகந்தோய்ந்தும் மெய்யும் மானமும் மேன்மை நீங்கி தன்னை அறிந்து பெரியோர்கள் கொடுத்த நல்ல மனைவியை பற்றி கவனியாமல் வேறொருத்தி உண்டு வேண்டியிருப்ப எள்ளுக்கு எண்ணெய் போல தள்ளாமல் ஆடவர் தரும் பொருளுக்கு ஏற்றவாறு இன்பம் தருகின்ற விலை மகளிடம் இன்பம் அனுபவித்தும் ஆற்றல் செல்லாது வேற்றோர் மனைவயின் கற்புடை மடந்தையர் பொற்பு நனி கேட்டு பிழை வழிபாராது நுழை வழி நோக்கியும் நச்சி வந்த நல்கூர் மாந்தர்தம் விச்சையிற் படைத்த வெவ்வேறு காட்சியின் தெளிவுரை. ஆற்றல் செல்லாமல் வேறொரு வீட்டில் சென்று கற்புடை மனைவியரது இன்பத்தை விரும்பியும் நன்னெறியை கைவிட்டு தீநெறியில் சென்றும் விரும்பி வந்த வறுமை மாந்தரிடம் உள்ள கல்வித்திறனை கண்டு கழித்து விளங்கல அகமலர்ந்து ஈவார் போல முகமும் மலர்ந்து இனிது மொழிந்தாங்கு உதவுதல் இன்றே நாளும் நாள் பல குறித்தவர் தாளின் நாற்றலும் தவிர்த்து கேள்விகண்டு இகமும் பரமும் இல்லை என்று பயமொன்று ஒழுகி பட்டிமை வைத்தே மின்னினையதன் செல்வத்தை விரும்பி அவர்களது திறமைக்கேற்றவாறு மனம் மலர்ந்து கொடுப்பார் போல முகம் மலர்ந்து இனிது மொழிந்தாங்கு உதவாமல் நாளை கடத்தியவர் முயற்சியும் இல்லாமல் சுற்றத்தாரால் இகழப்பட்டு இம்மையும் மறுமையும் இல்லாமல் பயமில்லாமல் காலம் கடத்தி பொய்யை வளர்த்து மின்னலை போல தோன்றி மறையும் செல்வத்தை விரும்பி தன்னையும் ஒருவராக உண்ணும் ஏனையோர் வாழும் வாழ்க்கையும் நினை மலர்ந்து சோசனை கமலும் உட்பலவாவியிற் பாசடை பெறப்பிற்பால் நிற எண்ணம் பார்ப்புடன் பெருவப்பகுவாய் வாழைகள் போர் தொழில் புரியும்
பொறுகா விரியும். தன்னையும் ஒரு மேலோனாக எண்ணும் மற்றவர்கள் வாழும் வாழ்க்கையும் அரும்பு மலர்ந்து வெகு தூரம் வரை வாசனை வீசு பலம், அதாவது குவளை உள்ள குளத்தில் பச்சை இலைகளுக்கு மத்தியில் பால் போன்ற வெண்மை நிறமுள்ள அன்னம் தன் குஞ்சுகளுடன் பயப்பட பிளந்த வாயுடைய வாழை மீன்கள் போர் தொழில் புரியும் வண்ணம் விரைந்து வருங்காவிரியும். என்ன அழகா சொல்லியிருக்கு. மருதமும் சூழ்ந்த மருதவான சுருதியும் தொடரா சுருதி நாயக பக்தருக்கு எய்ப்பினில் வைப்பென உதவும் முத்தித்தாளா மூவா முதல்வ நின் திருவடி பிடித்து வெறு விரல் விட்டு மக்களும் மனைவியும் ஒக்கலும் திருவும் பொருளென நினையாது உன் அருளினை நினைந்து. தெளிவுரை. விளைநிலங்களும் சூழ்ந்த மருதவான சுருதி தொடராத சுருதி நாயக பக்தர்களுக்கு உதவும் சேமிப்பு நிதி போல முத்தியை தரும் திருவடிகளை உடையவனே, அழிவில்லாத முதல்வனே, உன்னுடைய திருவடியை பிடித்து பயப்படாமல் மனைவி மக்களும் உறவினரும் இலக்குமியும் செல்வமாக கருதாமல் உன் அருளையே நினைந்து. இந்திர செல்வமும் மட்டு சித்தியும் வந்துளி மருந்தனர் ஒதுக்கே சின்ன சீரை துன்னல் கோவணம் அழுதற்கீழோடு பெறுவது புனைந்து சிதவலோடு ஒன்று உதவிளி எடுத்தாங்கு இடுவோருளரெனின் நிலை நின்று ஐன்று படுதிரை பயிலிற் பள்ளி மேவி. இந்திர செல்வமும் அஷ்டமா சித்திகளும் வந்தபோது வேண்டாமென்று மறுத்தவர் ஒதுங்கி சின்ன சீரையாகிய தைத்த கோவணத்தையும் கிழிந்த அரை துண்டையும் பெறுவது புனைந்து கந்த துணியை உதவும் போது எடுத்தாங்கு இடுவோர் இருந்தால் நின்றபடியே உணவை உட்கொண்டு தரியாகிய படுக்கையிலே படுத்து ஓவாத்தகவெனும் அறிவையை தழுகி மகவென பல்லுயிரினத்தையும் ஒக்கப் பார்க்கும் நின் செல்வ கடவுள் தொண்டர் வாழ்வும் பற்றி பார்க்கின் உற்றநாயேற்கு குளப்படி நீரும் குளப்படி நீரும் அளப்பெருந் தன்மையை பிரளய சலதியும் இருவகை பொருளும் ஒப்பினும் ஒவ்வா துப்பிட்டு ஆதலின் ஒளியாத பெருமை என்னும் அருவி. அதாவது 25 வயதுடைய பெண் தழுவி பிள்ளையாக பல உயிர்களையும் சமமாக கருது நின் அடியார் வாழ்வும் பற்றி பார்க்கின் பொருந்திய நாய் போன்ற எனக்கு குளம் மறையும் அளவுள்ள நீரும் அளவிடுவதற்கு அரிய சலதியும் இருவகை பொருளும் தொண்டர் வாழ்வு கொட்பாகும். நின் சீரடியார் சஞ்சீர் அடியார்க்கு அடிமை பூண்டு நெடுநாட்பழகி முடலை ஆக்கையோடு புடைப்பட்டு ஒழுகியவர் காற்றலை ஏவல் என்னாய்த்தலை ஏற்கு கண்டது காணின் அல்லதொன்று உண்டோ மற்றெனக்கு உள்ளது புரிதே. தெளிவுரை. என்றாலும் மன உறுதியுள்ள அடியார்க்கு அடிமை பூண்டு நெடுநாள் பழகி துர்நாற்றம் வீசும் இந்த உடம்போடு சேர்ந்து வாழ்ந்தவர் காலால் இடும் வேலையை தலையால் செய்யும் பணியை ஏற்று கண்டது காணின் அல்லது வேறு ஒன்று உண்டோ, இதுதான் என் பணி, மற்றவை எல்லாம் எனக்கு வேறானதே என்பதாகும். வெண்பா பிரிந்தேன் நரகம் பிறவாத வண்ணம் மறிந்தேன் அனங்கவேள் அம்பிய செறிந்த பொருந்த வில் பிழைத்து போந்தேன் புராணன் மருதவட்டன் தன்னுள்ளே வந்து பழமையானவனும் இடைமருது வட்டம் என்னும் இவனுடைய எல்லையில் வந்து நான் பெற்ற பேறுகள் யாவையெனின் தீவினையின் பயனை நுகரும் இடமாகிய நரகத்தை விட்டு பிரிந்தேன் உருவில்லாதவனாகிய காமனுடைய அம்பில் பொருத வட்டமாகிய வில்லுக்கு பிழைத்து விட்டேன் என்பதாம். கட்டளை கழித்துறை. வந்தி கண்டாய் அடியாரை கண்டால் மறவாது நெஞ்சே சிந்தி கண்டாய் எரன் செம்பொட் களல் திருமாமருதை
சந்தி கண்டாய் இல்லையாயின் நமன் தமர் தாங்கொடு போய் உந்தி கண்டாய் நிறையத்து உன்னை வீழ்த்தி உலக்குவரே. நெஞ்சமே, அடியாரை கண்டால் வணங்குவாயாக, அரஞ்செம்பொற்களல் கண்டால் எண்ணுவாயாக, திருமாமதுரை சேர முயற்சிப்பாயாக, இல்லையேல் எமதூதர்கள் வந்து உன்னை கொண்டு போய் நரகத்தை தள்ளிவிடுவர், துன்பப்படுத்துவர் என்பதாம். நீதிசை ஆசிரியப்பா. உழப்பின் வாரா உறுதிகள் உளவோ, களப்பின் வாரா கையற உளவோ, அதனால் நெஞ்சப் புனத்து வஞ்சக் கட்டையை வேறற அகழ்ந்து போக்கித் தூர்வை செய்து அன்பெண் பாத்தி கோலி முன்புற மெய்யெனும் எரிவை விரித்தாங்கு ஐயமில் பத்தித்தனி வித்திட்டு நித்தலும் ஆர்வத் தண்ணீர் பாய்ச்சி நேர் நின்று தடுக்குனற்கு அடங்காது இடுக்கண் செய்யும் பட்டி அஞ்சினுக்கு அஞ்சியுட் சென்று. தெளிவிரை. முயற்சியினால் வராத உறுதிப்பொருள்கள் உண்டோ? சோம்பலினால் வராத துன்பங்கள் உண்டோ? நெஞ்சமாகிய புனத்திலுள்ள வஞ்சக் கட்டையை வேரோடு தோண்டி எடுத்து செம்மைப்படுத்தி அன்பு எனும் பாத்தியை அமைத்து முன்னதாக மெய்யெனும் எருவை போட்டு ஐயமில்லாத பக்தியாகிய ஒப்பற்ற விதையை விதைத்து நாள்தோறும் ஆர்வமாகிய தெளிந்த நீரை பாய்ச்சி நேர் நின்று தடுப்பவர்களுக்கு அஞ்சாமல் துன்பம் செய்யும் முரட்டு மாடுகளைப் போன்ற 5 பொறிகளுக்கு சார்ந்த வேலி கோலி வாய்ந்த பின் ஞான பெருமுளை நந்தாது முளைத்து கருணை இளந்தளிர் காட்ட அருங்கா காமக்கொரோத களையறக் களைந்து சேமப்படுத்துளி செம்மையில் ஓங்கி அஞ்சி உள்ளே சென்று காந்தமாகிய வேலி அமைத்து எல்லாம் சரியான பிறகு ஞானமாகிய பெருமுளை கெடாமல் முளைத்து கருணையாகிய இளந்தளிர் காட்ட குறையாத காமம் குரோதம் என்னும் களைகளை களைந்து பாதுகாக்கும் செழுமையாக வளர்ந்து மெய்மயிர்ப்புலகம் முகுழ்ந்திட்டு அம்மெனக் கண்ணீரரும்பி கடிமலர் மலர்ந்து புண்ணிய அஞ்செழுத்து அருங்காய்த் தோன்றி நஞ்சு பொதி கால கண்டமும் கண்ணொரு 3 தோளொரு 4 சுடர்முகமைந்தும் பவள நிறம் பெற்று தவள நிற பூசி அறுசுவை அதனிலும் உருசுவையுடைத்தாய் மயிர் சேர்த்து கண்ணீர் அரும்பி கடிமலர் மலர்த்து புண்ணிய 5 எழுத்து என்னும் அருமையான காய் தோன்றி கருத்த கழுத்தின் நெற்றிக் கண்ணன் 4 தோள்களும் பிரகாசமான 5 முகங்களும் பவள நிறம் பெற்று வெண்ணீறு பூசி அறுசுவையைக் காட்டிலும் மிகுந்த சுவையுடையதாய் காணினும் கேட்பினும் கருதினும் களிதரும் சேணுயர் மருத மாணிக்கத் தீங்கனி பைய பழுத்து கைவர எம்மனோர்கள் இனிதின் அருந்திச் செம்மாந்திருப்பச் சிலர் இதன் வாராது. தெளிவுரை. பார்த்தாலும் கேட்டாலும் கருதினாலும் இன்பம் தரும் உயரத்தில் உள்ள மருதமாணிக்கமாகிய தீங்கனி மெல்ல மெல்ல பழுத்து கையில் வந்து சேர எம்மனோர்கள் இனிதிருந்து அருந்தி யாதொரு கவலையும் இன்றி இருப்ப. மனமெனும் குணத்தை வரும் பாழாக்கி காமக்காடு மூடி தீமை செய் 5 வீடர் 6 ஓங்க இன்பப் பேத்தேரட்டாது ஓட கல்லாருணர்வெனும் புல்வாய் அலமர இச்சை வித்து உளித்துளி உகுத்துளி யானெனப் பெயரிய நச்சு மாமரம் நனிமிக முளைத்து சிலர் இதில் சேராமல் மனம் எனும் புனத்தை திருத்தம் செய்யாமல் காமமாகிய காடு மூடி தீமை செய்கின்ற 5 புலங்களாகிய வேடுவர் பழி பறித்தொழுக சிற்றின்பமாகிய காணல் எனக் எட்டாமல் ஓட
படிக்காத உணர்வு என்னும் மான் தடுமாற இச்சையாகிய வித்து உகுந்துளியான் எனது என்னும் உகுத்துளிய சொல்லி போட்டு பிறகு உகுத்துளி யான் ஜானது என் உகுத்துளி யான் எனது என்னும் நச்சு மாமரம் நன்றாக முளைத்து பொய்யென் கவடுகள் போக்கிச் செய்யும் பாவப் பரலை பரப்பி பூவெனக் கொடுமை அரும்பிக் கடுமை மலர்ந்து துன்பப் பல்காய் தூக்கி பின்பு மரணம் பழுத்து நரகிடை வீழ்ந்து தமக்கும் பிறர்க்கும் உதவாது இமைப்பிற்கழியும் இயற்கையோருடைத்தே பொய்யென்னும் கவடுகள் விட்டு செய்கின்ற பாவமாகிய பல தலைகளை பரப்பி பூ என்ற கொடுமை அரும்பு கடுமை மலர்ந்து துன்பமாகிய பல காய்களை காய்த்து பின்பு மரணம் பழுத்து நரகில் விழுந்து தமக்கும் பிறர்க்கும் பயன்படாமல் இமைப்பொழுதில் கழியும் இயற்கையும் உடைத்து வெண்பா உடைமணியின் ஓசைக்கு ஒதுங்கி அரவம் படம் ஒடுங்க பையவே சென்றங்கு உடை மருதர் ஐயம் புகுவது அணியிளையோர் மேல் அனங்கன் கையகம் புக வேண்டிக்கான். தெளிவுரை. உடையிலுள்ள சதங்கையின் ஓசைக்கு அஞ்சி பாம்பு படத்தை சுருக்கிக் கொள்ள மெதுவாகச் சென்று இடைமருதல் பிச்சை ஏற்பது அழகிய ஆபரணங்களை அணிந்த மாதர்கள் மேல் மன்மதன் கையில் உள்ள அம்பு தைப்பதற்காகத்தான் என்றபடி கட்டளை கலித்துகளை கண்ணீர் காணீர் கதியொன்றும் கல்லீர் தஞ்சும் வல்ல வண்ணம் பேணீர் திருப்பணி பேசீர் அவன் புகழ் ஆசைப்பட்டு பூநேர் உருத்திர சாதனம் நேரங்கும் பூசீர் வீணீர் எளிதோ மருத பிரான்களல் மேவுதற்கே. நீங்கள் மருதவானரது கடல்களை அடைவதற்குரிய வழியைக் காண மாட்டீர்கள், ஐந்தெழுத்தை கற்க மாட்டீர்கள், கோயில் திருப்பணிகளை நல்ல வழியில் செய்ய மாட்டீர்கள், அவன் புகழை விரும்பி பேச மாட்டீர்கள், உருத்திராட்சத்தை அணிய மாட்டீர்கள், திருநீட்டை பூச மாட்டீர்கள், வீணாக காலத்தை கலைக்கிறீர்களே, அவனை அடைய முயலுங்கள் என்பதா. நேரிசை ஆசிரியப்பா. மேவிய உண்மையிற் தொகையோ அம்மையிற் பாவிய தோளின் பரப்போ தோளிடை புகவிட்டு பொதிந்த புண்ணோ புன்னிடை ஊறும் உதிர புனலோ ஊறு செய்து இடை நிற்கும் எலும்போ எலும்பிடை பொருந்திய தாழ்ந்த மயிர்த்தொகையோ அம்மயிர் பரவிய தோளின் பரப்போ தோளுடை புகவிட்டு பொதிந்த புண்ணோ புன்னிடை ஊறும் இரத்த பெருக்கோ பகுத்து பிரித்து இடையிடை நிற்கும் எலும்போ எங்களோட பற்றி சொல்லப்படுது. எல்லாம் முடைகளு மூளை விழுதோ வலுபழுத்து உள்ளடை ஒழுகும் வழும்போ மெல்ல நின்று ஊறும் புழுவின் ஒழுங்கோ நீரிடை வைத்த மலத்தின் குவையோ வைத்து கட்டிய நரம்பின் கயிறோ உடம்பிற்குள். தெளிவுரை. எலும்பினிடையில் துர்நாற்றம் வீசுகின்ற மூளையின் நிணமோ பழுவழுப்போடு கூடிய உள்ளே ஒழுகின்ற மச்சையோ வெள்ள நின்று ஊறுகின்ற புழுவின் வரிசையோ நீரிடை வைத்த மலத்தின் குவியலோ வைத்து கட்டிய நரம்பின் கயிறோ உடம்பிற்குள். பட்டின தேரண்டா சொல்லத்தானே வேணும். அக்கு வர அணி வர சொல்றார். பிரியாது ஒருக்கும் பிணியோ தெரியாது இன்னது யானென்று அறியேன் என்னை எங்கும் தேடினன் யாதினும் காணேன் முன்னம் வரைத்தனே வெள்ளாட்புறத்தை அழலூட்டி கண்படையாக காமனை ஒரு நாள் பிரியாமல் துன்புற்று நோயோ
ம். அது இன்னது என்று எனக்கு தெரியவில்லை. என் ம். உடல் முழுவதும் தேடினேன். ம். அதைக் காணவில்லை. ம். முன்பு மேருமலையை வில்லாகக் கொண்டு திரிபுரங்களைத் தீ வைத்துக் கொளுத்தி நெற்றிக் கண்ணை ஆயுதமாகக் கொண்டு மன்மதனை அன்றொரு நாள் நுண்பொடியாக நோக்கி அண்டத்து வீயா அமரர் அண்டத்து வீயா அமரர் வீய வந்து எழுந்த தீவாய் நெஞ்சைத் திருவமுதாக்கி இருவர் தேடி வருவர் அணிவிந்து பாலனுக்காகக் காலனைக் காய்ந்து சாம்பலாகும்படி நோக்கி வானத்திலுள்ள சாகாவரம் பெற்ற தேவர்கள் அழியுமாறு வந்தெழுந்த தீ போன்ற வாயினுடைய ஆழகால விடத்தை திரு அமுதாக்கி திருமாலும் பிரமனும் தேடி அவர்கள் அஞ்சுமாறு நிமிர்ந்து மார்க்கண்டேயனுக்காக காலனை உதைத்து சந்தன சரள சண்பக சந்தன சரள சண்பக வகுல நந்தனவனத்திடை ஞாயிறு வழங்காது நவமணி முகிழ்த்த புதுவெயில் எறிப்ப எண்ணருங்கோடி இருடி கணங்கட்குப் புண்ணியம் புரக்கும் பொன்னி சூழ்ந்த தெளிவு சந்தனம் சரளம் சண்பகம் மகிழ் ஆகிய மரங்கள் நிறைந்த நந்தன மரத்தினிடையே சூரிய ஒளி உள்ளே போக முடியாதபடி அடர்ந்து நவமணிகள் ஒளி வீச எண்ணற்ற முனிவர்களுக்கு புண்ணியம் அளிக்கும் காவிரி ஆறு சூழ்ந்த இதோட முடிக்கிறேன் கமலா, இன்னும் ஒன்று படிக்கிறேன்னா திருவிடை மருத பெருவிடைப்பாக மங்கை வங்கா கங்கை நாயக நின் தெய்வத் திருவருள் கை வந்து கிடைத்தலின் மாயப்படலம் கீறித் தூய ஞான நாட்டம் பெற்றபின் யானும் திருவிடை மருதூர் என்னும் தலத்தில் கோயில் கொண்டிருக்கும் இறைவனே கொல்லேற்றுப்பாகனே உமாதேவியை இடப்பாகத்திற் கொண்டவனே கங்கையின் நாயகனே உன் தெய்வத் திருவருள் கைகூடி இருப்பதால் மாய வாழ்க்கையை கிழித்து தூய ஞான கண் பெற்ற பின் நின் பெருந்தன்மையும் கண்டேன் காண்டலும் என்னையும் கண்டேன் பிறரையும் கண்டேன் நின்னிலை அனைத்தையும் கண்டேன் என்னே நின்னை காண மாந்தர் தன்னையும் காணாத்தன்மையோரே. நல்ல பாட்டு. அதான் கண்டுட்டேன் எங்களுக்கு அதான் ஞானம் நின் பெருந்தன்மையை கண்டேன் காணவும் என்னையும் கண்டேன் கண்டுட்டேன். இப்ப கண்டுட்டேன் உங்களையும் விளங்கி கொண்டுட்டேன் நின்னிலை அனைத்தையும் கண்டேன் உன்னை காணாத மாந்தர் தன்னை அறியாதவர் ஆவர். அப்பப்பா நல்ல பாட்டு நல்ல பாட்டு நல்லது. ஓராதே அஞ்செழுத்தும் உண்ணாதே பச்சிலையும் நேராதே நீரும் நிரப்பாதே யாராயோ எண்ணுவார் உள்ளத்து இடை மருதற் பொற்பாதம் நண்ணுவாம் என் நமது நாம். ஐந்தெழுத்து தியானிக்காமலும் பச்சிலையை நினைக்காமலும் மஞ்சன நீரை கொண்டு வந்து நிரப்பாமலும் இருந்துவிட்டால் இறைவன் அருள் கிடைக்குமோ? யார் ஒருவர் திருவிடை மருதூர் பொற்பாதத்தை நண்ணுவார்களோ அவர்களே பதம் பெறுவர் என்பதாம். வேறு தெய்வங்களை எண்ணி பயனில்லை. விட மனமில்லை, ஆனா லீவ் பண்றேன்னா நாங்க முடிக்கிறோம். என்னன்னு சரி, ஓகே ஓகே, நீங்க செய்யுங்க. ஓகே ஆமாக்கு ஆனா இது என்ன சொல்லும்பா அந்த விளங்கி படிக்கதான் இது இந்த சுவை தெரியுது. எனக்கு உண்மையா லீவ் இத கேளும் எங்கட யூடியூப கேளும் விளங்கி படிக்கல அது விளங்கு படிக்கிற விதம் மற்றது படிக்கிற விதம் தான் எங்களுக்கு விளக்கத்தை கூட கொடுக்குது. அடுத்தது நாங்க சைவ சித்தாந்தம் படிச்சுட்டு இதுகளை படிக்கிறபடியா எங்களுக்கு இன்னும் கூட ஆமா எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று பிணைஞ்சிருக்கு. நீங்க சைவ சித்தாந்தத்தை படிச்சுட்டு திருமந்திரத்தை படியும் மகு கருத்து பார்க்க தேவையில்ல அப்படியே விளங்கும். எல்லாத்துக்கும் அடிப்படை சைவ சித்தாந்தம். நீங்க அது படிக்காம ஒன்றும் படிக்கலாம். நன்றி. கேளு மேனு இத முடிக்கலை. நாமே இடையுள்ள வாரறிவாம் இனி நாங்கள் சொல்லலாமே மருதன் மருதவானத்து
வனத்தன்னனம் வெனத் அன் மருத வெனத்தன்னம் தன் மருத வெனம் என்றுட்டு படிச்சுட்டு பிறகு அன்னம். வனத்தன்னம் ம். மருதவனத்தன்னம் மன்னவரை பூமேல் அணிந்து பிழைக்கச் செய்தார் ஒரு பொட்டு முட்டார் தாமே தளர்பவரை பாராம் ஏறுதல் தக்கதன்றே எட்டுதல் விடை எட்டுதல் ஏற்றுதல் தக்கதன்று ஏற்றுதல். திருவிடை மருத வனத்தில் உள்ள அன்னம் போன்ற தலை விலை பூமேல் அணிந்து பிழைக்கச் செய்தவர் ஒரு பொட்டும் இட்டார் தாமே தளர்பவரை பாரம் ஏற்றுதல் தக்கதன்று நாமே இடையுள்ளவாறு அறிவோம் இனி நாங்கள் சொல்ல வேண்டாம். நேரிசை ஆசிரியப்பா. அன்றினர் புறங்கள் அழலிடையவிய குன்று வளைத்து எய்த குன்றா கொற்றத்து நுண்பொடி அணிந்த எந்தோள் செல்வ கைலை நடந்தனைய உயர்நிலை நோந்தாள் பிறை செறிந்து அன்ன இருகோட்டு ஒரு திமில் பகைவர்களது திரிபுரங்கள் தீயிலழிய மேருமலியை வளைத்து எய்த குன்றாத வெற்றியையும் திருநீறு அணிந்த எண் தோள்களையும் உடைய செல்வ கைலமலை நடந்தது போல உயர் நிலை வலிமையையும் பிறை பதித்தது போன்ற இரு கொம்புகளும் ஒரு திமிழும். பால் நிறச்செங்கண் மால்விடைப்பாகா சிமையச் செங்கோட்டு இமையச் செல்வன் மணியெனப் பெற்ற அணியல்லன்னும் வெள்ளைச் சிறுநகை கிள்ளை பிள்ளை குயிலெனப் பேசும் மயிலம் பேடை பாநிறம் செங்கண்ணும் உள்ள காளையை ஊர்தியாக உடையவனே உயர்ந்த சிகரங்களை உடைய இமயச் செல்வன் அதாவது பர்வதராஜன் பெற்ற பார்வதி தேவி அவள் வெள்ளை சிறுநகை கிள்ளை பிள்ளை குயில் என பேசும் மயிலிளம் பேடை. அந்த அவ்வளவுக்கு தமிழ் விளையாடி இதுக்குள்ள என்ன மாதிரியா தமிழை கொண்டு இதுல அதான் அந்த இத கஷ்டமண்டு விடுறவ என்ன சொல்லும்பா இத கஷ்டம் இது இன்னொன்னு விளங்கையில விடாமல் நீங்க தொடர்ந்து முயற்சி செய்தீங்களா நீங்க நல்ல ஒரு தமிழ்லையும் ஒரு விளக்கமோட இதோடையும் வருவீங்கள். இத அந்த 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 ஆர்வம் வேணும், இதை அறிய வேணும். நாங்கள் இது என்ன அடிக்க அடிக்க அம்மியின் நகரம் என்ற மாதிரி நீங்க படிக்க 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 உங்களுக்கு நல்ல பலனை தரும். கதிரொளி நீலம் கமலர்த்து மலர்ந்தன மதரறி நெடுங்கண்மானின் கன்று வருமுளை தாங்கும் திருமார்பு வள்ளி வையமேளும் பன்முறையின்ற ஐய திருவயிற்று அம்மை பிராட்டி கதிரொளி நீலம் கமலத்து மலர்ந்தன மதரறி நெடுங்கண்கள் மான்கன்று போன்றவள் வருமுலை தாங்கும் திருமார்பு வள்ளி அதாவது வள்ளி கொடி போன்றவள் 7 உலகங்களையும் பலமுறை பெற்ற திருவெற்றை உடைய பிராட்டி. எங்களுக்கு இன்னும் விளக்கங்கள் நிறைய இருக்கு, படிக்க படிக்க இன்னும் மரப்பெரும் செய்கை ஏன் மரப்பெரும் என்று சொன்ன மரப்பெரும் செய்கை மரப்பெரும் செய்கை அறப்பெரும் செல்வி எமையாளுடைய உமையாள் நங்கை கடவுட்கற்பின் மடவரல் கொழுன பவள நால்வரை பனைக்கை போந்தனைய தலைசெவி எண்டோள் தலைவன் தந்தை மறப்பதற்கரிய செய்கைகளை செய்த அறப்பெரும் செல்வி எம்மை ஆளுடைய உமையாள் என்னும் நங்கை அத்தைய கடவுள் கற்பின் மடவரலின் கொழுனனே பவளம் போன்ற மால்வரை பனைக்கை போன்ற துதுக்கையையும் தழைத்த செவிகளையும் எண்டோள்களையும் உடைய விநாயக கடவுளது தந்தையே. உமக்கு டைம் இருக்குத்தானே, அவசரப்படாம ஆறுதலா படி. நீர் அவசரப்பட்டீங்கன்னா விளங்காது, ஆறுதலா படியும். பூவலர் குடுமி சேவலம் பாதகை
மலை துளைபடுத்த கொலைகெழு ஊர்வேல் அமரர் தாங்கும் குமரன் தாதை பொருதிடங்கொண்ட பொன்னி புரக்கும் மருதிடங்கொண்ட மருதவான பூ போன்ற உச்சி கொண்டைய சேவற்கொடியையும் கொலை வேலையும் உடைய அமரர் தாங்கும் முருகப்பெருமானின் தந்தையே காவிரி சூழ்ந்த மருது இடங்கொண்ட மருதவானா. அவசரப்படாம ரிலாக்ஸா படியும் அப்ப விளங்கும். நின்னது குற்றம் முளதோ நின்னைந்து எண்ணரும் கோடி இடர்பகை கடந்து கண்ணொரு சீட்டத்து காலனை வதையா இறப்பையும் பிறப்பையும் இகந்து சிறப்பொடு தேவராவின் கன்றெனத் திரியா. குற்றம் உன்னுடையதோ உன்னை நினைந்து பல கோடி துன்பங்களைக் களைந்து மிகுந்த கோபங்கொண்ட காலனை வதைத்து இறப்பையும் பிறப்பையும் நீக்கி சிறப்போடு காமதேனுவின் கன்றெனத் திரிந்து. இத வாசிக்க உள்ளதோ நின்னை நினைந்து அண்டு இந்த பாருங்க நினைந்து நீனா வருது. அப்ப நின்னை நினைந்து அதான் உன்னை நினைந்து. அப்ப அந்த நான் படிக்க சொல்லுவாமன்னுட்டு அப்புறம் நீர் படிக்கிறேன். நான் அந்த அப்படி கொஞ்சம் அந்த பிரிக்கேக்குள்ள சந்தி பிரிக்கேக்க நாங்கள் என்ன வருகுதுன்னு பார்த்தோம்னா எங்களுக்கு அது கூட விளங்கும் என்ன படிக்கிறோம். பாவிகள் தமதே பாவம் ஜாது எனின் முறியா புழுக்கள் முப்பழங்கள் அந்த அறுசுவை அடிசில் அட்டினிது இனிது பேரும் அங்க அட்டினிது என்று சொல்லாம இனிது இருப்ப புசியாது ஒருவன் பசியால் வருந்துதல் அயனியின் குற்றம் அன்று வெயிலின் வைத்து. அப்பா என்ன சுவை! பாவிகளுடையதே பாவம். எப்படி என்றால் உடையாத சோறும் மா பலா வாழை என்ற 3 பழங்களும் முப்பழத்துக்குள்ள அந்த 3 பழம் வந்துட்டு அந்த அறுசுவை சமையல் சமைத்து இனிது இருப்ப அவைகளை புசியாமல் ஒருவன் பசியால் வருந்துதல் உணவின் குற்றமல்ல அதுபோல வெயிலில் வைத்து. கருத்தை பார்க்காம நாங்க படிச்சிட்டோம்டா நிறைய நாங்கள் லேர்ன் பண்றோம். நான் இப்ப அப்படித்தான் சரி நான் முந்தி கருத்து இப்ப பாக்குறேன். ஆற்றிய தண்ணீர் நாற்றமிட்டிருப்ப மடா ஒருவன் விடா வேட்கை தென்னீர் குற்றம் அன்று கண்ணகன்று கண் அகன்றான் சத்தம் கேட்க வேணும். கண்ணகன்று செந்துளி சிதறி தேந்துளி சிதறி பூந்துணர் துருமி வாலுகங்கிடந்து. அதுலயும் கோபிக்காதேங்கோ பூந்து உணர் உருமி என்று படியும் நல்லா இருக்கும். சேந்துளி சிதறி பூந்துணர் உருமி வாலுகங்கிடந்து சோலை கிடப்ப வெள்ளிடை வெயிற்றிற் புள்ளியர் பொடிப்ப என்ன வெள்ளிடை வெயிலிற் புள்ளி என்னண்டது வேற ஒண்ணும் புள்ளி வியர் பொடிய வேறண்டுதான் அது வேற. சரி நீர் சரியா புள்ளி வெயர் அது என்ன வேறண்டதுக்கு என்ன கருத்தண்டு கீழே பார்க்கணும். புள்ளி வெயர் பொடிப்ப அடி உயர்ந்துடுவான் ஒருவன் அடிது வந்துதல் நிழல் தீங்கு அன்றே. என்னண்டு வாப்ப ஆற்றிய தண்ணீர் நறுமணம் ஊட்டப்பட்டிருக்க அதை குடிக்காமல் ஒருவன் நீர்வீழ்ச்சியோடு இருந்தால் விளங்கினது. ஆற்றிய தண்ணீர் நல்ல நறுமணத்தோடு ஊட்டப்பட்டிருக்க அதை குடிக்காமல் ஒருவன் தண்ணீர் வேட்கையோட இருக்கிறானா அது தண்ணீர் குற்றம் அல்ல. கண்ணகன்று தேன்துளி சிதறி பூந்துணர் புணர்ந்து சேர்ந்து மணக்குவியலோடு சோலை இருப்ப வெளியே வெயிலில் உயர்ந்து போகுமாறு அடி பெயர்ந்து ஒருவன் நீண்ட நிலம் வந்திருத்தல் நிழலை தீங்கன்று. அதாவது பேரும என்னன்னா மணற்குலவியலோட ஒரு பெரிய சோலை இருக்குதான்.
அஹ், ஆனா ஒருதன் இங்க வெளியில வேர்த்து வெளியில். போய் அஹ், நிக்கிறானா. உம், அதுக்கு உம். அந்த நிழலுக்கு தீங்கு இல்ல. அவருக்கு தான் தீங்கு. அஹ், அஹ், இது நாங்க அஹ், சைவ சித்தாந்தத்திலயும் கிடக்க படிச்சிருக்கிறோம். ஞாபகம் உம். இருக்கும். அஹ், 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 அஹ். என்ன ஒருதன் நடந்து போறான். அந்த மர நிழல் இருக்க நீ நடந்து வெயிலுக்குள்ள கலகலையாண்டு களைச்சு போறதால நாங்க இது சைவ சித்தாந்தத்துல படிச்சதா அப்படியே இங்க அஹ், வருது. உம். தண்ணீர் நல்ல நிறைய தண்ணீர் இருக்கு. உனக்கு தண்ணி விடாய்க்குது. ஆனா நீ அதை குடிக்காம இருக்க. அது மாதிரி கடவுள் இருக்கிறார். நீங்க கும்பிடாம இருக்கிறீங்களன்றத நீங்க சொல்லி. அஹ், அஹ். அதாவது இறைவனது அருள் தேங்கி இருக்கும் போது மக்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லையே என்று ஆசிரியர் ஆற்றலை வெளிப்படுத்துகின்றார். எனக்கு ஞாபகம் இருக்கும். இது ஒரு இந்த சைவ சித்தாந்தம் எல்லாத்துலயும் இது ஒரு பெரிய இதா வாடுறது. ஆசையா இருக்கு படிக்க. பாவம் இந்த அனு அனு மிஸ் பண்ணுது. அன்றென்றும் ஆமென்றும் 6 சமயங்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாது உரைத்தாலும் என்றும் ஒருதனையே நோக்குவார் உள்ளத்து இருக்கும் மருதனையே நோக்கி வரும். ஆஹா! 6 சமயங்களாவன சைவம், வைணவம், சாக்தம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம் என்பன. 6 சமயங்கள் முடிவில் மருதனையே நோக்கி வந்து முடியும் என்கிறார். அன்று என்றும் ஆம் என்றும் 6 சமயங்களும் ஒன்றோடு ஒன்று மாறுபட்டுரைத்தாலும் ஒருமைப்பாட்டை நோக்குகின்றவர்கள் உள்ளத்தில் இருக்கும் மருதனையே நோக்கி வரும். அதாவது 6 சமயங்களும் சைவத்தில் அடங்கும் என்பதாம். அந்த இந்த சைவ சமயத்துல உள்ள 6 சமயங்களை தான் சொல்லி வேற்று மதம் இல்ல. கட்டளை கலைத்துறை. கட்டளை கழித்துறை. நோக்கிட்டு காமன் உடல் பொடியாக நொதி விரலால் தாக்கிட்டரக்கன் தலைகீழ் பட்டதன் சுடர் வடிவாள் போக்கிட்டு தக்கன் தலையுருண்டோட சலந்தரனை போக்கிட்டு உயிர் பொன்னே சூழ்தரு தாளுடை புண்ணியமே. புண்ணிய உருவானவனாகிய இறைவனுடைய நெற்றிக்கண் மன்மதனுடைய உடல் சாம்பலாகுமாறு செய்தது. கால் விரல் நுனி ராவணனது தலை கீழ்ப்பட்ட படத்தாக்கிட்டு சுடர் வடிவாள் தக்கன் தலை உருண்டோடச் செய்தது. உயர் பொன்னி சூழ்ந்து மருது ஆளுடை புண்ணிய சலந்தரனை அழித்தது என்பதா. நேரிசை ஆசிரியப்பா. புண்ணிய புராதன புது பூங்கொன்றை கண்ணிவேந்த கைலை நாயக காள கண்ட கந்தனை பயந்த வாளரி நெடுங்கண் மலையாள் கொழுன கொழுன பூதநாத பொரு விடைப்பாக புண்ணியன் நிறைந்த பழமையானவனே, கொன்றையை தலைமாலையாக கொண்டவனே, கைலைக்கு நாயகனே, விடத்தை கழுத்தில் வைத்துள்ளவனே, கந்தனை பயந்த வாளரி நெடுங்கண் உமாதேவியின் கொழுனனே, பூதகணங்களுக்கு நாதனே, கொல்லேற்று வாகனனே. வேத கீத விண்ணோ தலைவ முத்தி நாயக மூவா முதல்வ பத்தியாகி பணித்த மெய்யன்போடு நொச்சியாயினும் கரத்தையாயினும் பச்சையிட்டு பெறவும் பச்சிலையிட்டு பெறவும் தொண்டர். வேதகீதனே, தேவர்களுக்கு தலைவனே, முத்திக்கு நாயகனே, மூவா முதல்வ, பத்தி கொண்டு பனைத்த மெய்யன்போடு நொச்சி கரத்தை ஆகிய பச்சிலை கொண்டு அர்ச்சிக்கும் தொண்டர்கள். கருவிடை புகாமல் காத்தருள் புரியும் திரு இடை மருத திரிபுராந்தக மலர்தலையுலகத்து பல பல மக்களை மனைவியை ஒக்கலை ஒரீ மனையும் பிறவும் துறந்து நினைவு வரும் மறுபடியும் பிறவெடுக்காமலும் காத்தருள் புரியும் திருவிடை மருதா திரிபுராந்தகா பரந்த இவ்வுலகில் பல பல மக்களையும் மனைவியையும் சுற்றத்தாரையும் விட்டு நீங்கி வீடு வாசல்களை துறந்து காடும் மலையும் புக்கு கோடைய கைமேல் நிமிட்டு காலொன்று முடக்கி ஐவகை நெருப்பின் அழுவத்
அடுத்து நின்று மாறி நாளிலும் வார்பனி நாளிலும் நீரிடை மூழ்கி நடித்து கிடந்தும் காடும் மலையும் புகுந்து கோடையில் கையை தலைக்கு மேலே உயர்த்தி ஒரு காலை முடக்கி 5 வகையான நெருப்பின் மத்தியில் நின்று மழைக்காலத்திலும் பனிக்காலத்திலும் நீரில் மூழ்கி அதிக நேரம் கிடந்தும் சடையை புனைந்தும் தலையை பறித்தும் உடையை துறந்தும் உண்ணாது உழன்றும் காயும் கிழங்கும் காற்றுதிர் செருகும் வாயுவும் நீரும் வந்தன அருத்தியும் களரிலும் கல்லிலும் கண்படை கொண்டும் சடையை புனைந்தும் தலையை மொட்டை அடித்தும் ஆடையை துறந்தும் பட்டினி கிடந்தும் காயும் கிழங்கும் காற்றில் உந்த சருகும் காற்றை நீரை எது கிடைக்கிறதோ அதை அருந்தியும் களரிலும் கல்லிலும் தூங்கி தளர்வுறும் யாக்கையை தளர்வித்து ஆங்குவர் அம்மை முத்தி அடைவதற்காக தம்மை தாமே சாலவும் முறுப்பர் இங்கிவையாவது யாங்கள் எல்லாம் பழுதென்று உயர்த்த இளநிலை மாடத்தும் தளர்ச்சி அடையும் உடம்பை தளர்வித்து ஆங்கு அவர் வீடுபேறு ஆகிய முத்தியை அடைவதற்காக தம்மை தாமே மிகவும் தண்டிப்பர். இங்கு இவ்வாறு செய்யாமல் யாங்கள் எல்லாம் குறைவில்லாமல் உயர்ந்த இளநிலை மாடத்தில் செழுந்தாது உதிர்ந்த நந்தனவனத்தும் தென்றலியங்கும் முன்றிலகத்தும் தண்டாச்சித்திர மண்டபமெருங்கிலும் பூவிரி தரங்க வாரிக்கரையிலும் மயிற்படையால குயிற்றிய குன்றிலும் செழுமையாக மகரந்தம் முதிர்ந்த நந்தவனத்தில் தென்றல் வீசுகின்ற முன்றலின் இடத்தில் குறைதல் இல்லாத சித்திர மண்டபம் அருங்கிலும் அவை வீசுகின்ற குளக்கரையிலும் பெண்மயிலாடச் செய்த குன்றிலும் வேண்டுளி வேண்டுளி ஆண்டாண்டுகிட்ட இருப்பெண் என்ற வாளரி சுமந்த விருப்புரு கட்டில் மீமிசைப்படுத்த ஐவகை அமளி அணையே மேல் பொங்க தன்மலர் கமலும் வெண்மடி விரித்து தேவைப்பட்ட பொழுதெல்லாம் ஆங்காங்கு தந்தத்தால் செய்யப்பட்ட சிங்காதனத்தின் மீது படுத்த 5 வகையான படுக்கை அணைமேல் பொங்க குளிர்ந்த மலர்கள் கமலும் வெண்மையான ஆடையை விரித்து பட்டினிற் பெய்த பதனுன் பஞ்சின் பட்டினில் பெய்த நெய்தாண்டு வந்திருக்குமோ தெரியல. பட்டினுட்பு எய்த பதனுன் பஞ்சின் நெட்டணை அருகாக நெட்டு அணையருகாக கொட்டைகள் பரப்பி பாயல் மீது பரிபுறம் இழட்டச் சாயல் அன்னத்தின் தடர்நடை பயிற்றி பெண் தோரணத்தை சுற்றிய துகிலன பட்டினுள் திணித்த பதனுன் பஞ்சின் நெட்டணை அருகா தலையணைகளை பரப்பி பாயலின் மீது சிலம்பு ஒளி செய்ய சாயல் அன்னத்தின் தளர்நடை பயிற்றி பொன்னாளாய தோரணத்தின் மீது சுற்றிய ஆடை போல அம்மென் குரங்கின் நொம்மென் கலிங்கம் கண்ணும் மனமும் கவற்ற பண்வர இறங்கு மணி மேகலை மருங்கிற் கிடப்ப ஆடரவு அல்குல் அரும்பரல் நுசும்பு வாட வீங்கிய வனமுலை கதிர்ப்ப அழகிய தொடையின் மீதுள்ள மிகவும் மெல்லிய ஆடை கண்ணும் மனமும் கவரும்படி பண்வர இறங்கும் மேகலை மணிமேகலை இடுப்பில் கட்டியிருக்க பாம்பு படத்தை போன்ற அல்குலம் அரும்பெறல் இடையும் வாட புரித்தவன முலைகள் இருமாந்திருக்க அந்த மணிமேகலை என்ற அந்த இடுப்பில கட்டுற இது என்ன அணியல் கமுகை அலங்கரித்தது போல்
மணியல் ஆரங்கதிர் விரித்து ஒளிர்தர மணிவளை தாங்கிய அணுகளுமெந்தோள் வரித்த சாந்தின் மிசை விரித்து மீதிட்ட உத்தரியப்பட்டு ஒருவா ஒளிர்தர அணியாக அமைந்த பாக்கு மரத்தை அலங்கரித்தது போல மணியோடு கூடிய மாலை ஒளி வீச மணிவலைகளை தாங்குகின்ற அலங்கரிக்கப்பட்ட மெந்தோள் சாந்தின் மீது விரித்து இடப்பட்ட மேலாடை ஒரு பக்கம் பிரகாசு. ஒவ்வொரு சொல்லுகளையும் தானா எவ்வளவோ வித்தியாசமா அடங்கி இருக்குது நிறைய. வள்ளை வாட்டிய ஒள்ளிருகாதொடு பவளத்தருகாத்தளரம் நிறைந்தாங்கு ஒழுகி நீண்ட குமிழொன்று பதித்து காலன் வேலும் காமபாணமும் ஆலகாலமும் அனைத்து விட்டு அமைத்த சங்குகள் பூட்டிய இரு காதுகளோடு பவளத்திற்கு அருகில் முத்துக்களை நிறைத்ததை போன்று தாண்டு நீண்ட நாசி போன்று பதித்து காலனுடைய சூலமும் மன்மதனது மலர் அம்புகளும் ஆலகாலமுடவும் இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து பொருந்திய இரண்டு நாட்டமும் புரண்டு கடை மிளிர்தர மதியன மாசருவதனம் விளங்க புது விரையலங்கள் குளன்மிசை பொலியும் அஞ்சொல் மடந்தையராகத் தோய்ந்தும் சின்னம் பரப்பிய பொன்னின் கலத்தில் இரண்டு கண்களும் புரண்டு கடைமிளிர்தர சந்திரன் போன்ற குற்றமற்ற முகம் விளங்க புதிய மனமுள்ள மாலை கூந்தல் மீது விளங்கும் அழகிய சொல்லையுடைய பெண்களை அனுபவித்தும் சித்திர எண்ணங்கள் பரிமாறப்பட்ட பொந்தட்டில் இருந்த அறுசுவை அடிசில் வரிதினிது அருந்தாது ஆடினர்க்கு என்றும் பாடினர்க்கு என்றும் பாடினர்க்கு என்றும் வரையாது கொடுத்தும் பூசுவன பூசியும் புனைவன புனைந்தும் தூசு நல்லன தொடையிற் சேர்த்தியும் அறுசுவை உணவை உண்ணாமல் ஆடியவர்களுக்கும் பாடியவர்களுக்கும் வாடினவர்களுக்கும் மீதியாக கொடுத்தும் பூசினவற்றை பூசியும் அலங்காரம் செய்தும் உயர்ந்த பட்டாடைகளை தொடையில் கட்டியும் ஐந்து புலன்களும் ஏற ஆர்த்தும் மைந்தரும் மொக்களும் மகிழமென மகிழ்ந்து இவ்வகை இருந்தோமாயினும் அவ்வகை மந்திர எழுத்து ஐந்தும் வாயிடை மறவாது சிந்தை நின் வழி செலுத்தலின் அந்த ஐம்புலன்களும் திருப்தி அடையும்படி அனுபவித்தும் இளையோரும் சுற்றத்தாரும் மனமகிழ்ந்தோங்கி இவ்வாறு இருந்தோம் என்றாலும் அவ்வகை மந்திரமாகிய ஐந்து எழுத்தும் வாயில் மறவாமல் மறாமல் மனத்தை உன்போக்கில் செலுத்துவதால் அந்த முந்தியும் முத்தியும் இளந்திலம் முதல்வத்திரம் நின்னது பெருமை அன்றோ என்னெனின் வல்லான் ஒருவன் கை முயன்று எறியினும் மாட்டா ஒருவன் வாழா எறியினும் நிலத்தின் வளா கல்லே போல் நலத்தின் வளார்நின் நாமம் நவின்றோரே வீடு பெற்றையும் இழக்கவில்லை முதல்வனே. அந்த வல்லமை உன்னுடைய பெருமையினால் அல்லவா வந்தது. எப்படி என்றால் வல்லவன் ஒருவன் முயற்சி செய்து எறிந்தாலும் வல்லமை இல்லாத ஒருவன் சாதாரணமாக எறிந்தாலும் நிலத்திலே வந்து விழுவதினின்றும் தப்பாது கல்லை போல நின் நாமம் நல்லவர் நவிழ்ந்தாலும் நின் நாமம் நவிழ்வார் நல்லதென்றும் நல்ல நின்ற நாமம் வல்லார் நல்லதினின்றும் வலுவ மாட்டார்கள் என்பதா. நலத்தினின்றும் கொஞ்சம் நலத்தினின்றும் வலுவ மாட்டார்கள் என்பதா.
நாமம் நவிட்டாய் மெனனே நாரியர்கள் தோள் தோய்ந்து காமன் நவிட்டு கழிந்து ஒளியல் ஆமோ பொருதவனத்தானை உரி போர்த்து அருளுமங்கள் மருதவனத்தானை வளைந்து எதிர்காட்டு யானையின் தோலை போர்த்தருளுமங்கள் திருவிடைமருதூரில் கோயில் கொண்டிருக்கும் இறைவனை பணிந்து மனமே அவனை பெயரைச் சொல்லாமல் பெண்களின் தோளில் அழுந்தி காமத்தைச் சொல்லியே காலம் கடத்துகின்றாயே, இது தகுமோ? அவன் நாமத்தை நவிட்டு என்றும் வீண்காலம் கழிக்காதே என்றும் அறிவுறுத்துகிறார். கட்டளை கலித்துறை வளையார் பசியின் வரந்தார் பிணியின் மதனன் நம்புக்கு இளையார் கண்டிரங்கினில்லார் இப்பிறவினில் வந்து அளையார் நரகினுக்கு என் கடவார் பொன்னலர்ந்த கொன்றை தலையாருடை மருதன் அடியார் அடி சார்ந்தவரே. பொன்போல் மலர்ந்த கொன்றை மாலை அணிந்த இடைமருதின் அடியார்களின் அடி சார்ந்தவர் பசியினால் வணங்குதல் செய்யார், பிணியினால் வருந்த மாட்டார்கள், மன்மதனுடைய அம்புக்கு இழைக்க மாட்டார்கள், செல்வத்தைக் கண்டு இறங்கி நில்லார், மறுபடியும் பிறவி எடுக்க மாட்டார்கள், நரகினுக்கு போக மாட்டார்கள் என்பதாம். நேரிசை ஆசிரியர். அடி சார்ந்தவர்க்கு முடியா இன்பம் நிறைய கொடுப்பினும் குறையா செல்வ மூலமுன் நடுவும் முடிவு மிகந்து காலம் மூன்றையும் கடந்த கடவுள் உலக்கணுக்கு அல்லாது உன் கணுக்கு ஒளித்து உன் அடியார்களுக்கு முடிவில்லாத இன்பமாகிய வீடு பெற்ற நிறைய கொடுத்த போதிலும் குறைவில்லாத செல்வனே, ஆதியின் நடுவும் முடிவும் கடந்து 3 காலங்களையும் கடந்த கடவுளே, உலக்கண்ணுக்கு அல்லாது உன் கண்ணுக்கு ஒளித்து துளக்கர நிமிர்ந்த சோதித்தனி சுடர் எறுப்பு துளைப்பின் இரு செவிக்கு எட்டாது உறுப்பினின்று எழுதரு உள்ளத்து ஓசை வைத்த நாவென் வழி மறுத்து அகத்தே சித்தித்தூரும் தெய்வத்திரல் நடுக்கமென்று நிமிர்ந்த சோதித்தனிச்சுடரே, எறும்பு வளை போன்று அமைந்த 2 காதுகளுக்கும் எட்டாமல் உறுப்பில் நின்று எழும் உள்ளத்து ஓசை வித்த நாவின் வழி மறுத்து அகத்தில் தித்திக்கின்ற தெய்வத்தன்மை பொருந்திய தேனே. துண்டத்துளையிற் பண்டை வழியன்றி அறிவில் நாரும் நறிய நாட்டமேனிய தன்மையும் எய்தாது எவற்றையும் தானேயாகி நின்றது அற்பர தோற்றுவது எல்லாம் தன்னிடை தோற்றி மூக்குத்துவாரத்தில் முன்பிருந்த வழியில்லாமல் அறிவின் மூலம் மனம் வீசுகின்ற நறுமணமே மற்ற தன்மைகளையும் அடையாமல் எல்லாவற்றுக்கும் தானே ஆகி நின்ற தத்துவம், அதாவது உண்மை பொருளே, தோன்றுகின்ற யாவும் உன்னிடமிருந்தே தோன்றி தோற்றம் பெரிதில் தோற்றாச்சுடர் முளை விரிசடை மீமிசை வெண்மதி கிடப்பினும் இருள் புரை கடந்து இருள் புரை கண்டத்து ஏகநாயக சுருதியும் இருவரும் தொடர்ந்து நின்று அலமர மருதிடம் கொண்ட மருதமாணிக்க தோற்றம் வேறொன்றிலும் தோன்றாத சுடர் முளையே, விரிந்த சடையின் மேல் வெண்மையான புறச்சந்திரன் இருந்த போதிலும் இருண்ட கண்டத்தை உடைய ஏகநாயகனே, வேதமும் திருமால் பிரமன் ஆகிய இருவரும் தொடர்ந்து நின்று தடுமாற மருதிடம் கொண்ட மருத மாணிக்கமே. இருண்ட கண்டமனும் கழுத்தும் ஒன்றுதான் என்றாலும் அந்த இருக்கிறதான் படிக்கணும். என்ன உமையால் கொழுன ஒரு 3ஆகிய இமையா நாட்டத்து என் தனி நாயக
அடியேன் உரு குறை முனியாது கேண் மதி நின்னடி பணியாக்கல் மெனக்கயவரோடு நெடுநாள் பழைய கொடுவினை பொமாதவியின் கொழுனனே இமைக்காத 3 கண்களையுடைய என் தனி நாயகனே அடியேனுடைய குறைய கோபப்படாமல் கேட்பாயா? உன்னுடைய பாதங்களை பணியாத கல்மென கயவரோடு நெடுநாள் பழைய கொடுவினை இருக்க. கருப்பா சமயமெனும் இருட்சிறை அறையில் குடரின் சங்கிலி பூண்டு தொழற்பட்டு கூட்டுச் சிறை புழுவின் நீட்டு மலத்தழுந்தி உடனே வருந்தி நெடுநாட்கிடந்து பல்வெணி பெயர் பெற்று அல்லல் படுத்தும் கருப்பை என்னும் இருட்டறையில் சிறையிற் குடல் என்ற சங்கிலியால் கட்டுப்பட்டு கூட்டுச் சிறை புழுவைப் போல முன்பு சேர்ந்துள்ள வினையாகிய மலத்து அழுந்தி அங்கேயே வருந்தி நெடுநாள் கிடந்து பல பிணிகளில் துன்பப்படுத்தும் தண்டலாளர் மிண்டி வந்து அழைப்ப உதர நெருப்பிற்பதை பதைத்தும் வாதமத்திகையின் மோதமொத்து உண்டும் கிடத்தல் நிற்றல் நடத்தல் செல்லாது இடங்குறை வாயிலின் முடக்கி இருந்தூளி தண்டனை செய்யும் ஏவலாளர் நெருங்கி வந்து வருத்த வெயிராகிய நெருப்பில் துடித்தும் வாயுவாகிய சவுக்கினால் அடிபட்டும் கிடந்து நின்று நடந்து செல்லாமல் குறுகிய வாயில் இருந்த சமயத்தில் ஆஹா என்ன சொல்றார் பாவப்பகுதியில் இட்டு காவற் கொடியோர் ஐவரை வினடிய ஆசை தலையில் என்னையும் உடலையும் பாசப்படுத்தி பையன விட்டபின் யானும் போந்து தீரினுக்கு உழன்றும் பாவப்பகுதி கிடத்தி காவல் கொடியோராகிய ஐம்பொறிகளை தூண்டி நீண்ட ஆசை தலையில் என்னையும் உடலையும் பிணித்து மெதுவாக விட்ட பிறகு யானும் வெளிப்பட்டு தீயினுக்கு உழன்றும் பெரியோர் பிழைத்தும் இது அந்த இது மாதிரி கிடக்குங்கட திருகண்ட பகுதி அது படிச்ச மாதிரி கிடக்குங்க வேற மேலையும் வந்து அது என்ன சண்டமா இது வந்துச்சு இல்ல இந்த மிண்டிய வாதம் மிண்டி வந்த அது அந்த ஞாபகம் வந்து இப்ப இந்த வர்ற பாட்டிலையும் அது வருது. பெரியோர் பிழைத்தும் பிறர் பொருள் வவ்வியும் பரியாது ஒளிந்தும் வல்லுயிர் செகுத்தும் பெற்றோர் மனைவியர் தோற்றம் புகழ்ந்தும் பொய்வல கூறியும் புல்லினம் புள்ளியும் ஐவரும் கடுப்பாவது கூட்டி பெரியோரிடம் பிழை செய்தும் பிறர்களை கவர்ந்தும் பிறர் துன்பதும் கண்டு இறங்காமல் நீங்கியும் பல்லுயிர்களை கொன்றும் அயலார் மனைவியின் அழகை புகழ்ந்தும் பல பொய்களை சொல்லியும் அற்பர்களோடு சேர்ந்து பழகியும் ஐம்பொறிகளும் விரிய ஆசையை பெருக்கி ஈண்டின கொண்டும் மீண்டு வந்துளி இட்டுளி இடாது பட்டுளிப்படாது அந்நாள் இடுக்கண் எய்திப்பன்னாள் வாடுபு கிடப்பேன் வீடு நெறிகானேன் நின்னை அடைந்த அடியார்க்கு இதுவரை சம்பாதித்ததை கொண்டு மறுபடி வந்தபோது இட்ட இடத்தில் இடாமலும் பட்ட இடத்தில் படாமலும் இப்போது துன்பமடைந்து பல நாள் வாடி கிடப்பேன். முத்தி அடையும் வழியை காணேன். உன்னை வந்த அடைந்த அடியார்களின் அடியார்க்கு என்னையும் அடிமையாக கொண்டே இட்ட பச்சிலை கொண்டு ஒட்டி அறிவித்து இச்சிறை பிழப்பித்து இனி சிறை புகாமல் காத்தருள் செய்ய வேண்டும். தீத்திரண்டு என்ன செஞ்சடையோனே என்னையும் அடிமையாக கொண்டு
இட்ட பச்சிலை கொண்டு ஒட்டி அறிவித்து இந்த சிறையிலிருந்து விடுவித்து இனியும் இச்சிறையில் போகாமல் காத்தருள் செய்ய வேண்டும். தீப்பிழம்பு போன்ற செஞ்சடைய உடைய பெருமானே, இதுவே என் வேண்டுகோள். சடை மேலொருத்தே சமைந்திருப்பமேனே புடை மேலொருத்தி பொலிய இடையே கங்கையையும் உமையாவையும் சொல்ற, கங்கையும் மாதவியாரையும் சொல்ற. இடையே போய் சங்கே கலையே மருதற்கு தானே கொடுப்பது எங்கே இருக்க இவள் எங்கே இருக்கலாம் என்று எண்ணத்தால் இவள் இருமருது ஈசர் மேல் காதல் கொண்டாள். சடைமேல் கங்காதேவி குடியிருக்க இடப்பாகத்தில் உமாதேவி திகழ்ந்து கொண்டிருக்க இவள் இடைமருது ஈசன் மேல் காதல் கொண்டு சங்கு வளைகளையும் ஆடையையும் இவள் எப்படி கொடுப்பாள்? இவள் எங்கே? மூன்றாவது பட்டினத்தார் அவர் தன்னை பொம்பளை அணைச்சுதான் படிக்கிறவ. அப்ப தன்னைத்தான் சொல்றாரு, அவையும் எங்க இருக்க வேறும் இருக்க நான் அங்க இருப்பாள். அப்பப்பா கட்டளை கலித்துறை. இருக்கும் மருதினுக்கு உள்ளிமையோர்களும் இருக்கும் மருதினுக்கு உள் இமையோர்களும் நான் மறையும் நெருக்கு நெருக்கத்து நீளகத்து சென்று மீளவொட்டாதிருக்கும் மறுத்து ஐவர் தீமையும் தீர்த்து செவ்வே மெனத்தை ஒருக்கும் ஒருக்கத்தின் உள்ளே முளைக்கின்ற உன் சுடரே. திருவிடை மருதினுக்குள் இமையோர்களும் 4 வேதங்களும் நெருங்கி இருக்கும் நீண்ட இடத்தில் சென்று மீள முடியாத எண்கோணலையும் அறுத்தம்பு. நான் இது சரியோன்னு யோஜனா சரி இருக்கும் மறுத்து ஐவர் தீமையும் இங்க வந்துட்டு 50 தீமையையும் தீர்த்து நல்ல நிலையில் என் மனத்தை உரிமைப்படுத்தி தியானிக்கும் நிலையில் வைப்பாயாக. மருதினுக்குள் இருக்கும் ஒன்றுடரே உன்னை வேண்டிக் கொள்கின்றேன் என்பதா. நேரிசைய ஆசிரியப்பா. சுடர் விடு சூழ படையினை என்றும் விடையுகந்து எறிய விமலா என்றும் உண்ணா நஞ்சம் உண்டனை என்றும் கண்ணாத்காமனை காத்தனை என்றும் திரிபுரமெரித்த சேவக என்றும் பிரகாசிக்கின்ற சூலத்தை உடையவன் என்றும் விடையை விரும்பி ஏறிய விமலன் என்றும் பிறரால் உண்ணா முடியாத ஆலகால விஷத்தை உண்டாய் என்றும் நெற்றிக்கண்ணை விழித்து காமனை எரித்தாய் என்றும் திரிபுரங்களை எரித்த வீரன் என்றும் கரி உரி போர்த்த கடவுள் என்றும் உரகம் பூண்ட உறவோ என்றும் சிரகம் செந்தளலேந்தினை என்றும் வலந்தரு காலனை வதத்தனை என்றும் சலந்தரன் உடலம் தடிந்தனை என்றும் ஜானை தோலை போர்த்த கடவுள் என்றும் பாம்பை அணிந்த வல்லவன் என்றும் கபாலத்தையும் செந்தளலையும் ஏந்தினை என்றும் வெள்ளமை வடித்த காலின் உதத்தாய் என்றும் சலந்தரனின் உடலை அளித்தாய் என்றும் அயன்சிரம் ஒரு நாள் அறிந்தனை என்றும் வியந்தவாள் அரக்கனை மிகு மிதித்தனை என்றும் தக்கன் வேள்வி தகர்த்தனை என்றும் உக்கிர புலியுரியுடுத்தனை என்றும் ஏனமும் மன்னமும் மட்டாது இழப்ப ஓர் ஊழிக்காலத்தில் பிரமன் தலையை அறிந்தனை என்றும் வாளேந்திய ராவணனை கால் கட்டை விரலால் மிதித்தனை என்றும் தக்கனது யாகத்தை அளித்தாய் என்றும் தாருகாவனத்து முனிவர்கள் ஏவிய கொடிய புலியை கிழித்து அவன் தோலை உடுத்திக் கொண்டாய் என்றும் பன்றியும் மன்னமும் அதாவது திருமாலும் பிரமனும் பார்க்க முடியாத தடுமாற வானங் கீழ்ப்பட வளர்ந்தனை என்றும் செழுநீர் ஞாழன் செகுத்துயிர் உண்ணும் அழல் விழிக்குரலை அமுக்கினை என்றும் இணையன எண்ணில் கோடி நினைவெறும் கீர்த்தி நின் வயின்புகழ்ந்த தீப்பிளம்பா உயர்ந்தனை என்றும் செழுநீர் ஞாலம் செகுத்து உயிர் உண்ணும் தீப்போன்ற கண்ணையுடைய முயலகனை காலடியில் அழுத்தினாய் என்றும் இது போன்ற உன்னுடைய சிறப்பினை உன்னுடன் புகழ்தல் உலக்குரு சிந்தையேன் சொல்லளவாதலின் அளப்பெரும் பெருமை நின் அளவில் அது ஆயினும் என்றன் வாயிற்
பொன்மொழி கொண்டு நின்னை நோக்குவன் நாதலில் என்னை இடுக்கண் களையா அல்லற்படுத்தாம். என்னால் இயலாத ஒன்றாகும் உன்னுடைய பெருமை எல்லையற்றதாயினும் என் வாயினால் சொல்லப்படும் எந்த எளிய மொழியைக் கொண்டு உன்னை நோக்குவேன். ஆதலில் என் துன்பங்களைக் களைந்து இனி துன்புறுத்தாமல் எழுநிலை மாடத்துச் செழுமுகிலுறங்க அடித்து தட்டி எழுப்புவது போல துயில் பாதகை கொண்டு கொண்டு உகைப்பத் துயிலின் நீங்கி பயிலும் வீதி திருமதிர்து அமர்ந்த தெய்வச் செழுஞ்சுடர். நல்ல ஒரு தமிழ். எழுநிலை மாடத்து செழுமுகில் உறங்க அடித்து தட்டி எழுப்புவது போல உன்னுடைய பெருங்கொடியை கொண்டு துகைப்ப தூக்கத்தில் இருந்து எழுந்து பயிலுன்ற வீதியுடைய திருமருதத்து அமர்ந்த தெய்வச் செழுஞ்சுடரே. அருள் சுரந்து அளிக்கும் அற்புத கூத்தா, கல்லால் எறிந்த பொல்லா புத்தன் நினைந்து எறிந்த அதனால் அன்னவன் தனக்கு அருள் பிழைத்தின்றே. அருள் சுரந்து காப்பாற்றும் அற்புத கூத்தனே, மலர்களுக்கு பதிலாக கல்லை கொண்டு அர்ச்சித்த சாக்கிய நாயனார் உன்னை நினைத்து எறிந்ததனால் அவருக்கு அருள் தவறாமல் கிடைத்தது. அதுபோல எனக்கும் கிடைக்க வேண்டுகிறேன் என்பதாக. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் தான் நிப்பாட்டுவோம் இல்லாட்டி இல்ல, இன்னொரு ஒரு பக்கம் தான் இருக்கு, அதை முடிச்சுட்டா பரவாயில்ல. சரி சரி. 96ஓட முடியுது. 93ல நிப்பாட்டினா கேட்டேன் நான். ஆனா அது ஒரு பாட்டுக்கு எனக்கு இங்க வேற அது பரவாயில்ல, ஏதாவது முடியுது. நாளை இந்த ஒரு இதுக்குள்ள ஒரு யூடியூப்புக்குள்ள ஒன்றுக்குள்ள வேற மேல இன்றிருந்து நாளை இறக்கும் தொழிலுடைய உண்டலைய மாக்கள் புகழ்வாரோ வென்றி மழுவாளுடையான் தெய்வ மருதுடையான் நாயேனை யாளுடையான் செம்பொன் அடி வெற்றி மழுவையும் வாழையும் உடையவனும் தெய்வத்தன்மை பொருந்திய மருதை உடையவன் நாயேனாய் என்னை ஆளுடையவனுமாய் அப்பெருமானது செம்பொன் நடிகளை இன்றிலிருந்து நாளை மடியின் தொழிலுடைய சித்த அறிவினையுடைய மக்களாக பிறந்து மக்கட் பண்பில்லாதவர்கள் புகழ்வார்களோ புகழ மாட்டார்கள் என்றபடி. கட்டளை கலித்துறை கொஞ்சம் மேலே ஆடுங்க. அடியாயிரம் தொழில் ஆயின ஆயிரம் ஆயிரம் பேர் முடியாயிரம் கண்கள் 3000 முற்றும் நீரணிந்த தொடியாயிரம் கொண்ட தோள் 2000 என்று நெஞ்சே படியாயிராப்பகல் தென்மருதாளியை பற்றி கொண்டே நெஞ்சே இரவும் பகலும் தென்மருதாளியை, அதாவது திருவிடை மருதூரில் கோயில் கொண்டிருக்கும் முறைவனே பற்றி கொண்டு அடி, அதாவது உன் திருவடி 1000 தொழில் ஆயின என்றும் ஆயிரக்கணக்கானோரின் முடியும் கண்களும் நீரணிந்த தோள்களும் பற்றி ஓதுவாயாக. அதாவது அவனது திருவடி சிறப்பை இரவு பகலும் துதி செய்வாயாக என்பதாகும். ஆசிரியப்பா கொண்டலின் இருண்ட கண்டத்து அண்டோள் செவ்வானுருவிற் பையரவு ஆர்த்த சிறுவரை கிடந்த நெறிதரு புன்சடை மூவா முதல்வ முக்கட் செல்வ தேவ தேவ திருவிடை மருத மேகத்தை போன்ற இருண்ட கண்டத்தையும் 8 தோள்களையும் செவ்வானத்தை போன்ற உருவத்தோடு பாம்பை ஆபரணமாக கொண்டு சிறு பிறை தவளின் நெறிந்த சடையினையும் உடைய அழிவில்லாத முதல்வனே 3 கண்களை உடைய செல்வனே தேவதேவனே திருவிடை மருதனே. மாசரு சிறப்பின் வானவராடும் பூசத்தீர்த்தம் புறக்கும் பொன்னி ஐராவணத்துறை ஆடும் அப்ப கைலாயவானா கௌரி நாயக நின்னை வணங்கி பொன்னடி புகழ்ந்து
மாசறு சிறப்பின் தேவர்கள் நீராடுகின்ற பூசத் தீர்த்தம் புறக்கும் காவிரியில் ஐராவணத் துறையில் ஆடும் அப்பனே கைலாயவானா கௌரி நாயகா நின்னருள் சுரந்து பொன்னடி பணிந்து. சூப்பர் சூப்பர். பெரும் பதம் பிழையா வரம்பல பெற்றோர் இமையா நெடுங்கணுமையாள் நங்கையும் மலை கடத்து பிளக்கை பிள்ளையும் அமரர் தாங்கும் குமரவேளும் சுரிசங்கு ஏந்திய திருநெடுமாளும் பெரும்பதம் பிழையா வரம்பல பெற்றோர் இமைக்காத கண்களையுடைய உமாதேவியாரும் மலை போன்று மதம்பொழியும் துதிக்கையுடைய விநாயகரும் தேவர்களுக்கு ஆதரவாயிருக்கும் குமரக்கடவுளும் சுழிவோடு கூடிய சங்கை ஏந்திய திருமாலும் வான்முறை படைத்த நான் முகத்தொருவனும் தருகற் செற்ற வீரன் தருகாண்டு வந்த தாருகற் செற்ற வீரக கன்னியும் பூவின் கிளித்தியும் கிளத்தியும் நாவின் மடந்தையும் பீடுயர் தோட்டத்து கோடியுருத்திரம் உருத்திரரும் ஆன பெருந்திரள் வானோர் தலைவனும் இந்த உலகத்தை படைத்த பிரமதேவனும் தாருகனை அளித்த வீர பொருந்திய துர்க்கையும் சரஸ்வதி தேவியும் திருமகளும் பெருமை பொருந்திய கோடி உருத்திரரும் குறையாத பெருந்திரளுடைய இந்திரனும் தீர் நாட்கோட்டு ஐராவதமும் வாம் பரியருக்கர்தாம் பன்னிருவரும் சந்திரன் ஒருவனும் செந்தி கடவுளும் நிருதியும் அமனும் சுருதிகள் நான்கும் வருணனும் வாயுவும் இருநிதி கிழவரும் குற்றமற்ற 4 தந்தங்களையுடைய ஐராவதமும் தாவும் பெருசுடைய அருக்கர் பெண்ணிருவரும் சந்திரனும் அக்கினி தேவனின் நிருதியும் இயமனும் வேதங்கள் 4 வருணனும் வாயுவும் குபேரனுமாகிய அட்டதிக்கு பாலகர்களும் 8 நாகமும் மட்ட வசுக்களும் 3 கோடி ஆண்ட முனிவரும் வசிட்டனும் கபிலனும் மகத்தியன் தானும் தும்புரு நாரதர் ரத்தரோ வித்தக பாடல் முத்துரத்து புத்தக பாடல் முத்துரத்தடியர் 3 பேரும் அஷ்டவசுக்களும் 3 முனிவர்களும் வசிட்டனும் கபிலனும் அகத்தியரும் தும்புரு நாரதரும் ஆகிய இருவரும் தேவாரம் பாடல்களை பாடிய திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளான எங்களுக்கு ஏதோ எங்களுடைய அப்பா மாதிரி கிடக்கு எங்களுக்கு பட்டினத்தாருக்குள்ள கொண்டு வந்தோட எங்களுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கு. திருந்திய அன்பின் பெருந்துரை பிள்ளையும் அத்தகு செல்வத்து அவமதித்து அருளிய சித்தமார் சிவவாக்கிய தேவரும் வெள்ளை நீருமையிற்கண்டு கள்ளன் கட்டவிழ் பித்தும் பேரன்பு கொண்ட பெருந்துரை பிள்ளையாகிய மாணிக்க வாசகரும் அவரையும் கொண்டாச்சு. பெருஞ்செல்வத்தை துறந்த சித்தமார் சிவவாக்கிய தேவரும் உடம்பில் திருநீறு பூசியிருந்ததை கண்டு கள்ளன் கையில் பிணித்திருந்த சட்டை கவிழ்த்தும் வரகுண பாண்டி என்ன அழகா சொல்லி இருக்கிறார் அப்பா. ஐயோ ஓடும் பன்னிரு ஊளையிட்டு அரணே ஊளை கேட்டு அரணே பாடினகன்று பாடம் பல அளித்தும் குவளை புனலில் தவளை அரற்ற ஈசன் தன்னை ஏத்தினென்றும் காசும் பொன்னும் கலந்து தூவியும் ஓடுகின்ற நரிகளின் ஊழியை கேட்டு சிவபெருமானை பாடின என்று அவைகளுக்கு போர்வை அளித்தும் குவளை பூர்த்த குளத்தில் தவளைகள் கத்த அவை ஈசனை துதிக்கின்றும் காசும் பொன்னும் கலந்து இதை கொடை மடம் என்பர்.
வழிபடும் ஒருவன் மஞ்சனத்தியற்றிய செழுவிதை எல்லை தின்னக் கண்டு பிடித்தலும் அவனிப் பிறப்புக்கென்ன இடித்துக் கொண்டவன் எச்சில நுகர்ந்தும் மருதவட்டத்து ஒரு தனி கிடந்த அபிஷேகத்துக்குரிய எண்ணெய்க்காக வைத்திருந்த எள்ளு விதியை தின்ன கண்டுபிடித்த அவனுக்கு அவனி பிறப்புக்கு என்று இடித்து கொண்டவன் எச்சில நுகர்ந்தும் மருதவட்டத்தின் ஒரு பக்கத்தில் இருந்த தலையைக் கண்டு தலையுறு வணங்கி உம்மைப் போல எம்மித்தலையும் கிடக்கல் வேண்டுமென்று அடுத்தடுத்திருந்தும் கோயில் முற்றத்து மீமிசை கிடப்ப வாய்த்தது என்று நாய்க்கட்டமெடுத்தும் தலையைக் கண்டு தலையுறு வணங்கி உடம்பைப் போல போல உம்மைப் போல இத்தலையையும் கிடக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப யாசித்தும் கோயில் முற்றத்தின் மேலே கிடந்த நாய் மலத்தை அப்புறப்படுத்தியும் காம்பு அவிழ்த்து உதிர்ந்த கனி உரு கண்டு நல்லா விளங்குது இந்த பாட்டு. காம்பு அவிழ்த்த உதிர்ந்த கனி உரு கண்டு வேம்புகட்கெல்லாம் விதானம் அமைத்தும் விரும்பின கொடுக்கை பெரம்பெறற்கென்று புரிகுழல் தேவிய பெருவிடன் கொடுத்த பெரிய அன்பின் பெற குணது பெறும். காம்பு அவிழ்ந்து உதிர்ந்த கனியுரு கண்டு வேப்ப மரங்களுக்கெல்லாம் விதானம் மேற்கட்டி அமைத்தும் விரும்பியவற்றை கொடுக்கும் சிவருமானுக்கு புரிகுழல் தேவிய அதாவது மனைவிய விரும்பி கொடுத்த பெரிய அன்பினை உடைய வெறகுண பாண்டியர் கொடுத்திருக்கிறார். புரிகுழல் தேவியோ அது வருது அதுல கதையா இணைய தன்மையர் நிறந்தோரே அணையவர் நிற்க யானும் ஒருவன் பத்தி என்பதோர் பாடுமின்றி சுத்தனாயினும் தோன்றா களையேன் என்னை இறஞ்சிலன் நாயினும் மேத்திலன் நாயினும். இத்தகைய தியாக சீலர்கள் பலர் இருந்துள்ளனர். அவர்கள் ஒரு புறம் இருக்க யானும் ஒருவன் பக்தி என்று எதையும் செய்யாமல் போனாலும் பரிசுத்தனாயினும் கடையேனாகிய யான் உன்னை துதிக்கவில்லையாயினும் வணங்கவில்லையாயினும். நாங்கள் தானா எல்லாத்தையும் படிக்கிறபடியாத்தான் இதுகள் விளங்கும். திருவிளையாட புராணம் எல்லாம் படிக்கிறோம் இல்லோ விளங்கு இல்லாட்டி விளங்க அதுல சில மருந்திலனாயினும் வாழ்த்தினாயினும் கருதியிருப்பன் கண்டாய் பெரும நின்னுலகு அனைத்து நன்மை தீமையானவை நின் செயலாதலின் நானே அமையும் நலமில் வலிக்கே வருந்தவில்லை என்றாலும் வாழ்த்தவில்லை என்றாலும் உன்னை நினைத்து கொண்டிருப்பேன். இதை நீ காண்பாயாக. பெருமானே, உன்னுடைய உலகத்தில் நன்மை தீமை முதலானவை நின் செயலாதலின் நலமில் வலிக்கு யானே அமையும். எனவே என்னை ஏற்றுக்கொள்வாய் என்பதாம் வெண்பா. வழி பிழைத்து நாமெல்லாம் வந்தவா வழி இல்லாது வள பிழைத்தண்டுதான் கிடையாது. வள பிழைத்து நாமெல்லாம் வந்தவா செய்து பழி பிழைத்த பாவங்கள் எல்லாம் பொலிசூழ் மருதிடத்தான் என்றொரு கால் வாயுப்ப வேண்டா கருதிடத்தாம் நில்லா கரந்து. நடக்க வேண்டிய நெறிமுறைகளை தவறி நாம் எல்லாம் நினைத்தபடியே தொழில் செய்து பழி பிழைத்த பாவங்கள் எல்லாம் சோலைகள் சூழ்ந்த திருவிடை மருதூரில் கோயில் கொண்டவன் என்ற வாயினால் சொல்லக்கூட வேண்டா. நேத்தாலே போதுமானது, அவனை தொழுதான் நற்கதி பெறலாம் என்றபடி. கட்டளை கழித்து கரத்தினில் மாலவன் கண்கொண்டு நின்களல் போற்ற நல்ல வரத்தினை ஈயும் மருதவ பாமதி ஒன்றுமில்லேன். சிரத்தினுமாயனந்தன் சிந்தை புலாகி வெண்காடு என்னும் தரத்தினும் ஆயது நின்னடியாம் தெய்வத் தாமரையே. திருமால் சிவனை வழிபடும் போது 1000 மலர்கள் ஒன்று கூறிய அதை ஈடு செய்வான் வேண்டி தன் கண்களில் ஒன்றை பருத்து கையிலேந்தி போற்ற நல்ல வரத்தினை தந்த திருவிடை மருதப்பனே,
நான் அறிவற்றவன், என்னை நீ ஆண்டு கொண்டு திருவெண்காடர் என்ற பெயருக்கு ஏற்ப என் நிலையையும் உயர்த்தியுள்ளாய். ஆகவே உன் திருவடியாய வெள்ளத் தாமரையுள் நான் சரணடைந்தேன். நான் நற்கதி அருள் செய்வாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. தம்பலம் ஓம் நமச்சிவாய. தம்பலம். ஓம் நமச்சிவாய. சிற்றம்பலம். சூப்பர். சூப்பர் சூப்பர்.